இன்னைக்கு நிறைய பேர் வந்து நீதியில ஸ்திரப்பட்டு இல்ல, பயத்திலேயே தான் இருக்கிறான். கிறிஸ்தவன் எப்படி இருக்கிறான்? பயத்துல இருக்கிறான். என்ன பயத்துல இருக்கிறான்? எங்க ஆண்டவர் கை விட்டுருவாரோ அந்த பயத்துல தான் இருக்கிறானுங்க பாதி பேர். ஒன்னு ஆண்டவர் கை விட்டுருவாரு, இன்னொன்னு பிசாஸ் அட்டாக் பண்ணிடுவான். இதான் பயமே, அவனுக்கு பயமே தான். ஆண்டவர் எங்க, ஆண்டவர் என்னை விட்டுருவாரு, ஆண்டவரே என்னை விட்டுறாதீங்க, ஆண்டவரே என்னை கை விட்டுறாதீங்க, ஆண்டவரே. இன்னொரு சைடு பிசாஸ் எங்கேயாவது உள்ள வந்துடுவானா, அட்டாக் பண்ணிடுவானு. ஏன் இந்த பயத்துல இருக்காங்கன்னா, ஏசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில எல்லாத்தையும் செஞ்சு முடிச்ச பிறகும் நம்ம பயத்துல இருக்கோம்னா, கல்வாரி சிலுவையில என்ன நடந்துச்சுன்னு நமக்கு இன்னும் என்ன ஆகல, புரியலன்னு அர்த்தம். ஏசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில உங்க பாவத்தை நிவர்த்தி செய்த பிறகும் நீங்க பயத்திலே வாழ்ந்தீங்கன்னா, அவர் செஞ்சது உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். இயேசு செய்தது புரியாததுனால நீதியில ஸ்திரப்படல. நீங்க நீதியில ஸ்திரப்பட்டாதான், சொல்லுங்க, யூ ஹேவ் டு பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் ரைச்சஸ்னஸ். நீங்க நீதியில ஸ்திரப்பட்டாதான் கொடுமைக்கு தூரமா இருக்க முடியும். எனக்கு ஆண்டு தெளிவா சொன்னார், இதை நீ பேசியே ஆகணும், ஏன்னா இது என் ஜனங்களுக்கு புரியணும், என் பிள்ளைகளுக்கு இது புரியணும். இது புரியலன்னா நீங்க நீதியில ஸ்திரப்பட முடியாது. நீதிமான்னு புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீதியில ஸ்திரப்பட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க தைரியமா ஆண்டோட போய் ஜெபம் பண்ணுவீங்க. உங்க ஜெபத்துக்கு எல்லாத்துக்கும் ஆண்டல் பதில் கொடுப்பாரு. எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு ஜெபத்துக்கு பதில் வேணும்ட்டு? நீங்க நீதிமான்ற அந்த சத்தியத்துல ஸ்திரப்பட்டு நீங்க நீதிமான்ற அறிவு உங்களுக்கு இருந்துச்சுன்னா, உங்களுக்கு எதிரா ஒரு வியாதியோ ஒரு பிரச்சனையோ வந்துச்சுன்னா நீங்க என்ன சொல்ல மாட்டீங்க? வாய் திறந்து, ஏன் ஆண்டவரே இப்படி பண்றீங்கன்னு சொல்ல மாட்டீங்க. சில பேர் நேச்சுரலாவே சில பேர் நல்லா இருப்பாங்க, ஏதாவது ஒரு ரீசன்னால நல்லா இருப்பாங்க, புரியுதுங்களா? நேச்சுரலாவே நல்லா இருப்பாங்க, ஏதோ ஒரு நல்ல பெரிய பேக்ரவுண்ட் இருக்கும், உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கும், அதனால பண பிரச்சனை இல்லாம இருக்கும், அந்த மாதிரிலாம் சில பேர் இருப்பாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எப்பா நான் சிலுவையில செய்து முடிச்சத நீ விசுவாசிச்சனா, அதை நீ உன்னுடைய மனசுல வைத்தனா, அது கர்ப்பம் தரித்து அது எப்படி உன்னை கொண்டு போகுமா? எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்கான் பத்தியா, அதை விட அதிகமா நீ வந்து என்ன பண்ணுவ? ஆசீர்வதிக்கப்படுன்ற. We'll go to the word of God. ஏசாயா 54 1, 2, 3 வசனங்கள். Isaiah 54 verses 1, 2 and 3. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கற்ப வேதனைப்படாதவளே கெம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே, நீ லட்சையடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். ஆமென். சோ ஏசாயா 54 வந்து, ஏசாயா 54 எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தமும், ஏசாயா 54 எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் ஏசாயா 53 பிரதிபலன். ஆமென். ஏசாயா 53 இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு 54 நம்மளோட வாழ்க்கையில உண்மையாகும், அது நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். ஹல்லேலூயா. ஆமென். ஏசாயா 53 நீங்க படிச்சீங்கன்னா கிறிஸ்துவுடைய சிலுவை பாடுகள் அது எழுதப்பட்டிருக்கு. கிறிஸ்து நமக்காக சிலுவையில என்ன செய்து முடித்தார், அவர் சிலுவையில செய்து முடித்ததுனால நமக்கு உண்டாகிற பலன்கள் தான் எங்க எழுதப்பட்டிருக்குன்னா ஏசாயா 54 எழுதப்பட்டிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். 54, Isaiah 54 is the result of what happened on Isaiah 53. 53 நடந்ததுக்கான பிரதிபலன், அதோட கான்சிக்வன்ஸ், அதோட ரிசல்ட் தான் வந்து 54 இருக்கு. ஹல்லேலூயா. 53 ஏசாயா 53 இல்லைன்னா 54 கிடையாது. It is not possible without Christ atoning sacrifice on the cross. கிறிஸ்துவோடைய அந்த சிலுவை பாடுகள், மரணம், அவருடைய அந்த பாவ நிவர்த்தி, அதெல்லாம் வந்து நம்மளுடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிறாரு, நம்மளுடைய பாவம் மற்றவராக மாத்துறாரு சிலுவையில. அதெல்லாம் நடக்கலன்னா 54 நடக்கவே முடியாது. இட் இஸ் நாட் பாசிபிள். 54 இருக்கிற ஒரு ஆசீர்வாதமும் நம்ம பார்க்க முடியாது. ஆமென். சோ 54 எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பாருங்க, பியூட்டிஃபுல்லா ஸ்டார்ட் ஆகுது. பாருங்க எப்படி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. படிங்க அந்த முதல் வசனத்தை படிங்க திரும்ப. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கற்ப வேதனைப்படாதவளை கெம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்ரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது என்ன சொல்லுதுன்னா, இது பிள்ளை பெறாதவங்களை பத்தி இங்க மட்டும் பேசலைங்க. இதை படிக்கும்போது ஒருவேளை பிள்ளை இல்லாதவங்களுக்கு ஆண்டவர் பிள்ளை கொடுக்க போறாரு போல,
அதனாலதான் ஆண்டவர் வந்து இது எழுதியிருக்கார் போல. இது அது அது மீனிங் கிடையாது. இங்க என்ன ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியமும் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு ஒரு சுகம் வந்து எப்படி ஒரு சுகமா இருக்கலாம், இல்ல ஒரு ஒரு பினான்சியல் பிரேக் த்ரூவா இருக்கலாம், ஒரு அற்புதமா இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கணும்னாலும் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறது போலதான் இருக்குது. முதல்ல நம்ம கர்ப்பம் தரிக்க வேண்டியதா இருக்குது. கர்ப்பம் தரிக்கிறதுனா என்ன பண்றோம்? நம்ம சிந்தையில அதை நம்ம ஃபர்ஸ்ட் விசுவாசிக்க வேண்டியதா இருக்கு. நம்மளுடைய இருதயத்துல அந்த அந்த எண்ணத்தை வைத்து அதை நம்ம விசுவாசிக்க வேண்டியதா இருக்கு. ஒரு மனுஷன் வந்து சுகமாகணும்னா ஃபர்ஸ்ட் அவன் ஹார்ட்ல அவன் பிலீவ் பண்ணணும். அவனுடைய இருதயத்துல அதை பிலீவ் பண்ணணும்ல. நான் சுகமாவேன் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணணும். ஹalleluya. ஆண்டவருடைய வல்லமையினால தழும்புகளால நான் சுகமாவேன் அப்படின்னு அவன் இருதயத்துல பிலீவ் பண்ணும் பொழுது, இருதயத்துல அது பிலீவ் போடுறது தான் கர்ப்பம் தரிக்கிறது. வாட் யூ பிலீவ் இன் யர் ஹார்ட் இஸ் லைக் அ கன்செப்ஷன். இட்ஸ் லைக் கன்சீவிங் அ சைல்டு. புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? இருதயத்துல விசுவாசிக்கும் பொழுது நீங்க கர்ப்பம் தரிக்கிறீங்க, அதை விசுவாசிக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு நாள் என்ன ஆயிருது? அது மேனிஃபெஸ்ட் ஆயிருது. அதுதான் பிள்ளை பிறக்கிறது. சோ இங்க ஏசா என்ன எழுதுறாருன்னா, பிள்ளை பெறாத மலடியே அப்படின்னு என்ன சொன்னா, இது வரைக்கும் என் வாழ்க்கையில ஒரு அற்புதமே பார்க்கல, என் வாழ்க்கையில ஒரு சுகத்தையே நான் பார்க்கல, விடுதலையே பார்க்கல, எந்த ஆசீர்வாதத்தையும் பார்க்கல. ஒரு மலட்டு தன்மை இருக்கு என் வாழ்க்கையில. என் வாழ்க்கையில ஏதோ ஒரு ஏரியால ஒரு மலட்டு தன்மை இருக்கு. பேரன்னஸ், ஏதோ ஒரு ஏரியால ஒரு பேரன்னஸ், மலட்டு தன்மை. ஒருவேளை ஹீலிங்கே இல்லாம இருக்கலாம், ரொம்ப வருஷமா வியாதியில இருக்கலாம். அப்பனா ஹீலிங்ல ஒரு பேரன்னஸ் இருக்கு, ஹெல்த்ல ஒரு பேரன்னஸ் இருக்கு. பிள்ளையே இல்லாம இருந்தாலும் அதுவும் ஒரு பேரன்னஸ் தான். இல்ல பினான்சியல் பிரேக் த்ரூவே இல்ல பிரதர், எப்பவுமே பினான்ஸ்ல வந்து ஒரு பெரிய பிரச்சனை தான் இருக்கு பிரதர், எப்பவுமே பினான்ஸ்ல வந்து லேக் தான் இருக்கு பிரதர், குறைவு தான் இருக்கு பிரதர். அப்படின்னா பினான்ஸ்ல ஒரு பேரன்னஸ், ஒரு மலட்டு தன்மை இருக்குது உங்க பொருளாதாரத்துல. எப்பவுமே மனசு டிப்ரெஸ்டா இருக்குதுங்க, எப்பவுமே கவலையா இருக்குதுங்க, எப்பவுமே வந்து ஏதாவது ஒண்ணு பிரச்சனை, ஏதாவது ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கு பிரதர் மைண்ட்ல. அப்படின்னா மனதளவுல சமாதானம் இல்ல, சமாதான குறைவு இருக்கு, பேரன்னஸ், ஒரு மலட்டுத்தன்மை, சமாதானமே இல்லாம ஒரு மலட்டுத்தன்மையா இருக்கு. சோ இப்படி மலட்டுத்தன்மையா இருக்கிறீங்களா, அவர் என்ன சொல்றாரு? கம்பீரித்து பாடுகள். ம். ஹalleluya. இப்படி என் வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல வந்து பிரேக் த்ரூவே நான் பார்க்கலங்க, இது வரைக்கும் ஆசீர்வாதத்தையே நான் பார்க்கலங்க, நல்லதே நடக்க பார்க்கலங்க என் வாழ்க்கையில. என்ன அப்படியே போதுங்க, போகிற போக்குல போதுங்க. சில பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, எப்படி இருக்கீங்கன்னா அப்படியே போதுங்க, ஏதோ போதுங்க அப்படின்னு என் வாழ்க்கை போதுங்க, அதோ அதே அடிச்சுக்கிட்டு போகுது. ஒரு நேரம் இப்படி அடிச்சுக்கிட்டு போகுது, ஒரு நேரம் அப்படி அடிச்சுக்கிட்டு போகுது, என்கிட்ட கண்ட்ரோல்லே இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. அதுதான் பேரன்னஸ். ஃப்ரூட்ஃபுல்னஸே இல்ல, கனியே இல்ல வாழ்க்கையில. ஒண்ணுமே கணிச்சு ஒரு பூ பூக்க மாட்டேங்குது, காய் காய்க்க மாட்டேங்குது, ஒண்ணும் இல்ல வாழ்க்கையில, அப்படியே ஓடுது வண்டி. அப்படி இருக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ என்ன பண்ணு? கம்பீரித்து பாடு, ரிஜாய்ஸ் அப்படின்றார். சந்தோஷப்படு, ரிஜாய்ஸ். ஏன்னா என்ன அது வசனத்தை திருப்பி போடுங்க, சைடு பை சைடு வசனத்தை போடுங்க. ஏன்னா என்ன சொல்றாரு பாருங்கன்னா, திருமணமான பெண், அதான் வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளோட, அதாவது திருமணமான பெண்ணோட உனக்கு அதிக பிள்ளைகள் இருக்கணும் அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருப்பான் பாத்தீங்களா ஒருத்தன். சுகத்தை அனுபவிச்சுட்டு இருப்பான், ஆசீர்வாதத்தை அனுபவிச்சுட்டு இருப்பான், பொருளாதார செழிப்பை அனுபவிச்சுட்டு இருப்பான். அதை அதை ஏன் அனுபவிக்கிறான்னா, அது ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அதான் திருமணமான பெண்ணுக்கு தான் பிள்ளை இருக்கும்ல. அதுதான் சொல்ற, திருமணமான பெண்ணுக்கு பிள்ளை இருக்குன்னா திருமணம் ஆயிருச்சு, கணவன் மனைவியா இருக்கிறாங்க, அதனால பிள்ளைகள் இருக்கு. அந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசனால நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவனை விட நீ நல்லா வாழ்வன்றார். ஹalleluya. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க சில பேரை பார்த்துட்டு இருக்கீங்களா, இவனா நல்லா இருக்கிறான், ஆனா என்னால இருக்க முடியலன்றீங்க பாத்தீங்களா. அவன் நல்லா இருக்கிறதுக்கு 1000 ரீசன் இருக்கலாம். சில பேர் நேச்சுரலாவே சில பேர் நல்லா இருப்பாங்க, ஏதாவது ஒரு ரீசன்னால நல்லா இருப்பாங்க, புரியுதுங்களா. நேச்சுரலாவே நல்லா இருப்பாங்க, ஏதோ ஒரு நல்ல பெரிய பேக்ரவுண்ட் இருக்கும், ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கும், அதனால பண பிரச்சனை இல்லாம இருக்கும், அந்த மாதிரிலாம் சில பேர் இருப்பாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எப்பா நான் சிலுவையில செய்து முடிச்சதை நீ விசுவாசிச்சனா, அதை நீ உன்னுடைய மனசுல வைத்தனா, அது கர்ப்பம் தரித்து அது எப்படி உன்னை கொண்டு போகுமா, எல்லாத்தையும் அனுபவிச்சு ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்கான் பாத்தியா, அதை விட அதிகமா நீ வந்து என்ன பண்ணுவ? ஆசீர்வதிக்கப்படுன்றார். புரியுது? அதுதான் பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு. கர்ப்ப வேதனை பாடம், அதாவது கர்ப்ப வேதனை பட்டு தான் நம்ம என்ன பண்ணணுங்க? பிள்ளை பெற்று இருக்கணும்ல. ஒன்லி த்ரூ லேபர் பெயின் வி ஷுட் ஹாவ் அ சைல்டு. லேபர் பெயினை இன்னைக்கு யார் எடுத்துட்டார்? சிலுவையில அவர் எடுத்துட்டார். ஹalleluya. என்னுடைய லேபர் பெயினை யார் எடுத்துட்டாருங்க? அவர் எடுத்துட்டார். என்னுடைய சுகத்திற்கான லேபர் பெயின் அவர் மேல போயிடுச்சு. கர்ப்ப வேதனை, நான் சுகமாகணும்னா, வியாதியில வேதனை போட்டுக்கிட்டு இருக்கேன், நான் சுகமாகணும், அந்த வேதனை யார் எடுத்துட்டா? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில என் வியாதியோட வேதனையை எடுத்துட்டார். சோ இந்த கர்ப்ப வேதனை, இந்த வேதனை எனக்கு இனிமே தேவையில்லை. நான் ஸ்ட்ரைட்டா நான் எதை பார்க்க போறேன் இனிமேல்?
சுகத்தை பார்க்க போறேன், நான் ஸ்ட்ரெயிட்டா பிரேக் த்ரூவை பார்க்க போறேன். இததான் 54 எழுதுறாரு. எழுதிட்டு அதை எப்படி தொடர்ந்து போடுங்க. சைட் பை சைடு வசனம் இருந்துகிட்டே இருக்கணும் எனக்கு. அடுத்த வசனம் போடுங்க. ரெண்டாவது வசனம். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. போதும். உன் கூடாரத்தின் வாசலை விசாலமாக்குனா உன்னோட எண்ணத்தை விசாலமாக்கு, உன்னோட விசுவாசத்தை விசாலமாக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களுக்கு வந்து கார் வாங்கணும்னு ஒரு ஆசையா இருக்கு. கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஆசை இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃபெய்த்ல ஒரு வேலை ஒன்று செய்யணும். நீங்க ஃபெய்த்ல என்ன வேலை செய்யணும்? ஒரு வேலை செய்யணும். நான் சொல்றேன், ப்ராக்டிக்கலா சொல்றேன். என்ன பண்ணணும்னா, கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு தான் பத்தாது. நம்ம என்ன பண்ணுவோம்? கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு வீட்டில் உட்காந்து பேங்க் பேலன்ஸை பார்த்துக்கிட்டு இருப்போம். பேங்க் பேலன்ஸ்ல இவ்வளவுதான் இருக்குது, இதை வச்சு கார் டயர் கூட வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி வீட்லயே உட்காந்துட்டு இருப்போம். நான் என்ன சொல்றேன்னா, பேங்க்ல எவ்வளவு இருக்குன்னு நீங்க பாக்காதீங்க, ஸ்ட்ரெயிட்டா கார் ஷோரூமுக்கு கிளம்பி போங்க. புரியுதுங்களா இல்லையாங்க? கார் ஷோரூமுக்கு போய் 4 காரை பாருங்க, 4 காரை ஓட்டி பாருங்க. அதுக்கு கொட்டேஷன் கொடுப்பான். சார் இதுதான் சார் எக்ஸ் ஷோரூம் பிரைஸ், இதுதான் சார் அது அப்படின்னு சொல்லி ஆன் ரோட் பிரைஸ் எல்லாம் கொடுப்பாங்க. காரை வாங்குற மாதிரி போகணும். ஷோரூமுக்கு எப்படி போகணும்? இப்பவே காரை வாங்க போற மாதிரி போயிடும். புரியுதுங்களா இல்லையாங்க? இதுதான் கூடாரத்தை, உன் இடத்தை விசாலமாக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க, ஆனா வீடை வாங்குறதுக்கு கை அப்படியே உட்காந்துட்டு இருக்காது வீட்டுல. வீடு வாங்கணும் நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன் பிரதர். சரி, ஜோம் பண்ணிட்டு இருக்கீங்க. விசுவாசத்துல என்ன பண்ணீங்க? ஒன்னும் பண்ணல பிரதர், இன்னும் காசே வரல. முதல்ல போய் 4 இடத்த பாருங்க, 4 வீட்டை பாருங்க, 4 பில்டரை பாருங்க, 4 லேண்டை போய் பாருங்க. பார்த்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அடுத்தது கூடாரம் விசாலமாகும், விசுவாசம் பெருகும். விசுவாசம் பெருகினாதான் ஆண்டவர் நிரப்ப முடியும். எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதுங்களா இல்லையாங்க? சுகமா எதுக்கு வந்து பைபிள்ல வந்து எழுதியிருக்கு, லெட் த வீக் சே ஐ அம் ஸ்ட்ராங் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. வியாதியில இருக்கிறவன் என்னன்னு சொல்லணுமா? நான் பலவான்னு சொல்லணுமா? நான் சுகமாயிட்டேன்னு சொல்லணுமா? நான் வீக்கா இருக்கேன்னு சொல்லக்கூடாது, கண்டிஷனை பேசக்கூடாது. அதுதான் இதுக்கு அர்த்தம். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாச ஸ்தலங்களின் திரைகள் விரிவாக்கட்டும். யூ ஹேவ் டு எக்ஸ்பேண்ட் இட். சொல்லுங்க, எக்ஸ்பேண்ட். உங்களோட திங்கிங் எக்ஸ்பேண்ட் ஆகும், உங்க பேச்சு எக்ஸ்பேண்ட் ஆகும். புரியுதுங்களா இல்லையாங்க? எத்தனை பேருக்கு புரியுது? யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட்? உங்க திங்கிங்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகணும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் என் கார் வாங்கும்போது 2017 என் கார் வாங்கும்போது வெறும் 10,000 தான் இருந்துச்சு அக்கௌண்ட்ல. வெறும் 10,000 வச்சுட்டு போய் ஷோரூம்ல போனேன். போய் நின்னா 10,000 என்னங்க கொடுப்பாங்க? 2 வீலர் கொடுப்பானா எவனாவது? 2 வீலர் கூட 2 வீலர் டயர் கூட கொடுக்க மாட்டான் எவனும், 2 வீலர் கூட கொடுக்க மாட்டான். வெறும் 10,000 வச்சு கார் ஷோரூம்ல போய் நின்னேன். ஆமேன். ஏன்னா ஆண்டவர் எனக்கு ஒன்னே ஒன்று தான் சொன்னாரு, உனக்கு வேணும்னா நீ முதல்ல ஷோரூம் போ, ஷோரூம் போய் பாரு, பார்த்துட்டு கொட்டேஷன் வாங்க. கொடுக்கறது என் வேலை, பாக்குறது உன் வேலை. சொல்லுங்க, பாக்குறது என் வேலை, விசுவாசிக்கிறது என் வேலை, கொடுக்கறது யார் வேலை? கர்த்தரோட வேலை. இதுதான் கூடாரத்தின் வாசல்களை விசால. யூ ஹேவ் டு எக்ஸ்பேண்ட். எலியா சொல்றாரு பாத்தீங்களா, அந்த விதவை வீட்டுக்கு போயிட்டு சொல்றாருல எலியா, உனக்கு என்னமா மாவு என்ன இருக்குன்ற, என்ன குறைவா இருக்குன்னு போய் எடுத்துட்டு வா, நிறைய பாத்திரம் கலெக்ட் பண்ணு, போய் எல்லார் வீட்லயும் போயிட்டு என்ன பண்ணு, பாத்திரம் கலெக்ட் பண்ணுன்ற சொன்னாரா இல்லையாங்க? பாத்திரம் வர வர என்ன வந்துகிட்டே இருந்துச்சு. படிச்சு பாத்தீங்களா? அந்த கதையை படிச்சிருக்கீங்களா? பாத்திரம் இருக்க இருக்க என்ன இருந்துச்சு, பாத்திரம் இல்லைன்னு என்ன ஸ்டாப் ஆயிடுச்சு. கவனிச்சிங்களா? அப்படி என்ன அர்த்தம்? இடம் இருக்க இருக்க ஆண்டவர் நிரப்புவார். சோ இடத்தை உண்டாக்க வேண்டியது யார் வேலை? ஏன் வேலை. சொல்லுங்க, இடத்தை உண்டாக்க வேண்டியது ஏன் வேலை, நிரப்ப வேண்டியது யார் வேலை? அவருடைய வேலை. நம்ம வந்து நிரப்புற வேலையை நம்ம பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அதுதான் தப்பு. இடத்தை மட்டும் தான் நான் உண்டாக்கணும். அதுதான் அவர் எழுதுறாரு. கூடார என்னது, அந்த எக்ஸ்பேண்ட், என்லார்ஜ், கூடாரத்தை விரிவாக்கு, எக்ஸ்பேண்ட், பெருசா யோசி, பெருசா பிளான் பண்ணு. நாளைக்கே அது நடக்கிற மாதிரியே யோசி, நாளைக்கே அது நடக்க போகுது அப்படின்ற மாதிரி யோசி. அப்போ அதை நான் நிரப்புவேன்றார், அதை நான் ஃபுல்ஃபில் பண்ணுவேன்றார். எத்தனை பேர் புரியுதுங்க? How many of you able to understand this?
ஆமென். ஆமென். ஏசாயா 54 ஃபுல்லா நம்ம பார்க்க போறது இல்ல. நீங்க இதை போய் நீங்க படிங்க. ரொம்ப அற்புதமான பகுதி. 54 படிங்க, மெடிடேட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான சகலமும் 54 இருக்குங்க. ஒரு குடும்பம், ஒரு 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 நல்ல குடும்பம், ஒரு நிறைவான குடும்பம், ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு என்னெல்லாம் தேவை எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. 54 இருக்கு. ஹalleluya. நம்ம சில வசனங்களை மட்டும் பார்ப்போம். அப்படியே வந்துருங்க. வந்துட்டு 13வது வசனம் வந்துருங்க. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் ம். போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். இந்த பாருங்க. உன் பிள்ளைகள் கர்த்தரால போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும். ஹalleluya. ஆமென். அடுத்த வசனம் படிங்க. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு ம். தூரமாவாய், ம். பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது ஆ, உன்னை அணுகுவதில்லை. ரொம்ப முக்கியமான வசனம். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். சொல்லுங்க, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பேன். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பேன். நீதியினால் ஸ்திரப்பட்டு இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? பயம்தான். பாருங்க, ரொம்ப அழகா போட்டிருக்கு. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாமல் இருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. இங்கிலீஷ்ல அழகா போட்டிருக்கு. யூ ஷல் பி ஃபார் ஃப்ரம் அப்ரஷன். கொடுமைக்கு தூரம், ஃபார் ஃப்ரம் அப்ரஷன், அண்ட் யூ ஷல் நாட் ஃபியர் அண்ட் ஃப்ரம் டெரர். இது நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, அந்த பங்க்சுவேஷன் மார்க்ஸ் நல்லா கவனிங்க. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பான்னு போட்டு செமிகோலன் ஓடுது. நீதியினால நீங்க ஸ்திரப்பட்டிருப்பீங்க அப்படின்றதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? How do you know that you are established in righteousness? How do you know that you are a righteous person? நான் நீதியில ஸ்திரப்பட்டிருக்கிறேன், நான் நீதியில வேரூன்று நிற்கிறேன். ஹalleluya. நான் கொடுமைக்கு தூரமாய். நான் நீதியில ஸ்திரப்பட்டிருக்கேன், நீதியில வேரூன்று நிற்கிறேன், நான் நீதிமானா இருக்கிறேன். எப்போ நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னா, கொடுமைக்கு தூரமா இருப்பீங்க, பயப்படாம இருப்பீங்க, திகிலாக மாட்டீங்க. திகில்னா டெரர். டெரர்னா என்னது? அதாவது இது வந்து ஒரு மாதிரி எழுதியிருக்கு. ஏசாயா அழகா எழுதியிருக்காரு. எப்படி எழுதியிருக்காரு? ஃப்ளோ சார்ட் மாதிரி. அப்ரஷன் வருமா? அப்ரஷன் வரும்பொழுது ஃபியர் வந்துடும். ஃபியர் கான்ஸ்டன்டா இருக்கும்போது டெரர் வந்துடும். புரியுதுங்களா? கொடுமை வரும், கொடுமை வந்துன்னா பயம் வந்துடும், பயம் தொடர்ந்து பயப்படும் போது என்ன வந்துடும்? திகில் வந்துடும். திகில்னா என்னது? சில பேர் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் பயந்துகிட்டே இருப்பான், எதுக்கு எடுத்தாலும் பயந்துகிட்டு இருப்பான். ஐயோ இது வந்துருமா, ஐயோ அதாயிருமா, இப்படி ஏறுமா, அப்படி ஏறுமா, ஐயோ 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 ஐயோ, ஏசப்பா 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 ஏசப்பான்ட்டு சொல்லும் போது ஒரு கதை ஞாபகம், ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. பீகாருக்கு போயிட்டு இருக்கும்போது, இங்க இருந்து பாட்னாக்கு ஃபிளைட்டு. ஸோ பாட்னால இறங்கணும். போயிட்டு பாட்னால இறங்கும் பொழுது இங்க இருந்து 2.5 மணி நேரம் ஆகும் பாட்னா போறதுக்கு. நான் உட்காந்துருக்கேன். எனக்கு முந்தின சீட்ல ஒரு அம்மா உட்காந்துட்டு இருக்கு ஃபிளைட்ல. அங்கிருந்து கரெக்டா அந்த இறங்குறதுக்கு கொஞ்ச நேரம் இருக்கும் தெரியுங்களா? அந்த கேப்டன் சொல்லுவார்ல, நவ் யூர் கோயிங் டு லேண்ட் அப்படின்னு சொன்னா, சீட் பெல்ட் எல்லாம் போடுங்க, லேண்ட் எல்லாம் போடணும்னு ஒரு மெதுவா ஒரு சத்தம் கேட்குது ஃப்ரண்ட் சீட்ல இருந்து. சோத்திரம் 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 சோத்திரம்னு ஒரு சத்தம் கேட்குது. யாரா இது? கேப்டன் மைக்ல சோத்திரம் பண்ணிட்டு இருக்காரா? மெதுவா கேட்குது. கேப்டன் ரசிக்கப்பட்டார் போல ஃபிளைட்லயே சோத்திரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னு பார்த்தா கேப்டன் ஒண்ணு மைக்ல இருந்து வரல. பார்த்தா ஃப்ரண்ட்ல ஒரு அம்மா சோத்திரம் சொல்லிட்டு இருக்கு. அது என்னடா? கிண்டல்லாம் பண்ணலங்க, பயப்படாதீங்க. அவங்களுக்கு பயம். ஒழுங்கா இறங்கிருமா, ஒழுங்கா இறங்கிருமான்னு பயம். அதனால அவங்க உட்காந்துட்டு இறங்குற வரைக்கும் சோத்திரம் பண்ணிட்டு இருந்தாங்க. சோத்திரம் 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 சோத்திரம். நான் அதான் நினைச்சேன், சே இந்த அம்மா பாவம், இந்த அம்மாக்கு வந்து இவ்வளவு ஒரு பயத்தோட இந்த அம்மா என்ன யாரோ ஏத்தி விட்டுருக்கான் பிளேன்ல அந்த அம்மாவை. நீங்க இதுல ஏறுங்க அப்படின்ட்டு ட்ரெயின்ல போகணும்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஃபிளைட்ல போங்கம்மா அப்படின்னு எவனோ பிடிச்சி ஏத்தி விட்டுருக்கான். உருளங்க பையன் ஏத்தி விட்டா நினைக்கிறேன். சீக்கிரம் போங்கம்மா, ஃபிளைட்னா சீக்கிரம் போய் இறங்கிடுவீங்க, ட்ரெயின்னா 2-3 நாள் ஆகும் அப்படின்னு ஏத்தி விட்டுருக்கேன். இந்த அம்மா பயத்தோட நடுக்கத்தோட ஃபிளைட்ல வந்துகிட்டு இருக்கு. சோத்திரம் சொல்லிக்கிட்டே, எப்படி ஆண்டவரே, எப்படியாவது இறக்கிறீங்க ஆண்டவரே, 100ல 2 ஃபிளைட் கடல்ல விழுந்துருதா அப்படின்னு எவனா சொல்லி இருப்பான் போல. அது பயந்துகிட்டே. பாத்தீங்களா? இதுதான் திகில். இதுக்கு பேர் தான் என்னது? திகில். இதுக்கு பேர் தான் பயம், திகில். பயத்துல இருந்தீங்கன்னா என்ன உண்டாயிரும்? திகில் உண்டாயிரும். சோ தெளிவா எழுதுறாரு ஏசாயா. அந்த வசனத்தை என்ன போட்டிருக்கு பாருங்க. நீதியில ஸ்திரப்பட்டிருப்பாய். நீதியில் ஸ்திரப்பட்டிருப்பாய். சொல்லுங்க, எஸ்டாப்ளிஷ்ட் இன் ரைச்சஸ்னஸ். நீதியில ஸ்திரப்பட்டிருந்தீங்கன்னா பயம் இருக்காது உங்க வாழ்க்கையில, அப்ரஷன் இருக்காது உங்க வாழ்க்கையில, திகில் இருக்காது, டெரர் இருக்காது. இன்னும் வரப்போற ஃபியூ மீட்டிங்ஸ் வந்து நான் ரைச்சஸ்னஸ் பத்தி தான் பேச போறேன். நீதியில ஸ்திரப்பட்டிருப்பது அதுதான் பேச போறேன். ஏன்னா நீதியில ஸ்திரப்பட்டு இருந்தாதான் வாழ்க்கையில வெற்றியான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும். இன்னைக்கு நிறைய பேர் வந்து நீதியில ஸ்திரப்பட்டு இல்ல, பயத்திலேயே தான் இருக்கிறான். கிறிஸ்தவன் எப்படி இருக்கிறான்? பயத்துல இருக்கிறான். என்ன பயத்துல இருக்கிறான்? எங்க ஆண்டவர் கைவிட்டுருவாரோ அந்த பயத்துல தான் இருக்கிறானுங்க பாதி பேர்.
ஒன்னு ஆண்டவர் கை விட்டுருவாரு, இன்னொன்னு பிசாசு அட்டாக் பண்ணிடுவான். இதான் பயமே, அவங்களுக்கு பயமே தான். ஆண்டவரே, எங்க ஆண்டவரே என்னை விட்டுருவாரு, ஆண்டவரே என்னை விட்டுறாதீங்க, ஆண்டவரே என்னை கை விட்டுறாதீங்க, ஆண்டவரே. இன்னொரு சைடு பிசாசு எங்கேயாவது உள்ள வந்துருவானா, அட்டாக் பண்ணிடுவானு. என்னங்க, இதுதான் பாதி பேருக்கு பயமே. ஏன் இந்த பயத்துல இருக்காங்கன்னா, ஏசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில எல்லாத்தையும் செஞ்சு முடிச்ச பிறகும் நம்ம பயத்துல இருக்கோம்னா, கல்வாரி சிலுவையில என்ன நடந்துச்சுன்னு நமக்கு இன்னும் என்ன ஆகல, புரியலன்னு அர்த்தம். இஃப் யூ ஸ்டில் லிவிங் இன் ஃபியர் ஆஃப்டர் தி அட்டோனிங் சாக்ரிஃபைஸ் ஆஃப் ஜீசஸ் ஆன் த கிராஸ், ஏசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில உங்க பாவத்தை நிவர்த்தி செய்த பிறகும் நீங்க பயத்திலே வாழ்ந்தீங்கன்னா, அவர் செஞ்சது உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். அது உங்களுக்கு வெளிப்பாடா வரலன்னு அர்த்தம். அதனாலதான் பயத்திலே இருக்கீங்க, வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஒரு அன்சர்டன் லைஃப்லயே வந்துட்டு இருக்கீங்க. என்ன நடக்கும், ஏது நடக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஐயோ, நாளைக்கு என்ன நடக்கும், இது என்ன நடக்கும், அது என்ன நடக்கும், இப்படி என்ன நடக்கும், அது நடக்கும்னு சொல்லி பயத்திலே இருக்கிறது காரணம் இயேசு செய்தது புரியல. இயேசு செய்தது புரியாததுனால நீதியில ஸ்திரப்படல. நீங்க நீதியில ஸ்திரப்பட்டாதான், சொல்லுங்க, யூ ஹேவ் டு பி எஸ்டாப்ளிஷ் இன் ரைச்சஸ்னஸ். நீங்க நீதியில ஸ்திரப்பட்டாதான் கொடுமைக்கு தூரமா இருக்க முடியும். சோ அதுக்கு முதலாக 53 ஏசு 53 இயேசு என்ன செய்து முடித்தார்ன்றதை நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு அதை தான் பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி இதை வந்து இங்கிலீஷ்லயும் பேசிட்டேன், போன சனிக்கிழமை இங்கிலீஷ்லயும் பேசிட்டேன். அப்புறம் இன்னைக்கு ஜோம் பண்ணும் போது ஆண்டவர் ரொம்ப தெளிவா பேசினாரு, நீ இதை தமிழ்லயும் பேசிதான் ஆகணும் அப்படின்னாரு. நான் யூஸ்வலா இங்கிலீஷ்ல வேற டாபிக் பேசுவேன், தமிழ்ல வேற டாபிக் பேசுவேன். யூஸ்வலா அப்படிதான் பேசிட்டு இருக்கேன் இது வரைக்கும். நான் சில நேரம் தான் ஓவர்லாப் ஆகும். எனக்கு ஆண்டவர் தெளிவா சொன்னார், இதை நீ பேசியே ஆகணும், ஏன்னா இது என் ஜனங்களுக்கு புரியணும், என் பிள்ளைகளுக்கு இது புரியணும். இது புரியலன்னா நீங்க நீதியில ஸ்திரப்பட முடியாது. So for the coming few weeks, I'm going to talk only about righteousness. Tuesday meetingல நீதியை பத்தி தான். நீங்க நீதிமான்னு புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீதியில ஸ்திரப்பட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க தைரியமா ஆண்டோட போய் ஜெபம் பண்ணுவீங்க. உங்க ஜெபத்துக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பாரு. எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு ஜெபத்துக்கு பதில் வேணும்ட்டு? எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? எனக்கெல்லாம் 100% பதில் வரணும், இதுதான் என்னோட இது. நான் ஆண்டவரே 100 ஜெபம் பண்ணிருக்கேன் ஆண்டவரே, ஒரு 50க்கு பதில் கொடுங்க ஆண்டவரே. 100க்கு 100 வரணும், எனக்கு 100க்கு 100 வரணுங்க. நான்லாம் கொஞ்சம் அப்படிதான் கேட்பேன் ஆண்டவர்கிட்ட. 100 ஜெபம் பண்ணனா 100 ஜெபத்துக்கு எனக்கு பதில் வரணும். நீங்க நினைக்கலாம் என்ன ஓவர் ஆசைப்படுறீங்கன்ட்டு. எங்க அப்பாட்ட நான் கேட்கறேன், உங்க அப்பாட்ட நீங்க கேளுங்க. கரெக்டா? உங்க அப்பாட்ட நீங்க கேளுங்க, எங்க அப்பாட்ட நான் கேட்கறேன். நம்ம 2 பேரோட அப்பாவும் பெரியவர். ஹல்லேலூயா. நம்ம 2 பேரோட அப்பாவும் சாதாரண ஆள் கிடையாதுங்க. உலகத்துல இருக்கிற அப்பா மாதிரி கிடையாது. உலகத்துல இருக்க அப்பா எல்லா காரியத்தையும் அவரால் செய்ய முடியாது. நம்ம உலகத்துல இருக்க அப்பாவால சில காரியத்தை தான் நமக்கு செய்ய முடியும், நிறைய காரியத்தை நமக்காக செய்ய முடியாது. நமக்கு இருக்கிற அப்பா, அப்பாவோட அப்பா அவரு, பிக் டேடி. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க பிக் டேடி. அவரால் செய்ய முடியாது ஒண்ணுமே கிடையாது. அதனால நான் 100 ஜெபம் பண்ணா 100க்கு எனக்கு பதில் வேணுங்க. இப்படிதான் உங்க விசுவாசம் இருக்கணும். இந்த விசுவாசம் வளரணும்னா நீங்க நீதிமான்ற அந்த சத்தியத்துல நீங்க ஸ்திரப்படணும். எத்தனை பேருக்கு புரியுது? யூ நீட் டு பி கிரவுண்டட் அண்ட் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த ரைச்சஸ்னஸ் ஆஃப் காட். ஹல்லேலூயா. ஆமென். சோ வாங்க அந்த வசனத்தை நம்ம இந்த வசனத்தை முடிச்சிடலாம். இந்த வசனத்தை அடுத்த வசனம் படிங்க, 15வது வசனம். 54:15. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். பாருங்க, நீதியில சிறப்பட்டவனுக்கு நல்லா தெரியும், எனக்கு விரோதமா ஒரு காரியம் நடக்குதுன்னா அது யாரால வரலையா? அது யாரால வரல? அது அவர் கர்த்தரால வரல. கர்த்தரால வரலன்றது நீதிமானுக்கு நல்லா புரியும். நீங்க நீதிமான்ற அந்த சத்தியத்துல ஸ்திரப்பட்டு நீங்க நீதிமான்ற அறிவு உங்களுக்கு இருந்துச்சுன்னா, உங்களுக்கு எதிராக ஒரு வியாதியோ ஒரு பிரச்சனையோ வந்துச்சுன்னா நீங்க என்ன சொல்ல மாட்டீங்க வாய் திறந்து? ஏன் ஆண்டவரே இப்படி பண்றீங்கன்னு சொல்ல மாட்டீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா ஃபர்ஸ்ட் வாயில என்னங்க வருது? கரெக்டா சொல்லுங்க. ஏன் ஆண்டவரே இப்படி பண்றீங்க? அவ்வளவுதான். ஒண்ணு வாயில சொல்லுவோம், இல்லைன்னா மனசுக்குள்ள யோசிப்போம், நம்ம ஏதோ பண்ணிட்டோம், அதான் ஆண்டவர் இப்போ எண்ணெய் சட்டியில போட்டு என்ன வறுத்து எடுக்கிறார், ஆண்டவர் என்ன புடமிட்டு கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் இப்பெல்லாம் யோசிச்சிருக்கீங்க? நாங்கெல்லாம் டெய்லி யோசிக்கிறோம், பார்த்தா நீங்க வேற அப்படின்றீங்களா? ஒரு பிரச்சனை வந்தா ஃபர்ஸ்ட் இதான் மைண்ட்ல வரும், ஆண்டவர் என்ன ஏதோ பண்றாருங்க. நான் நிறைய அப்படி யோசிச்சிருக்கேன். அப்புறம் தான் ஆண்டவர் மண்டையில கொட்டி சொன்னார், இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு.
இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. சோ உங்களுக்கு விரோதமா நடக்கிற காரியம் எதுவுமே கர்த்தரால வருகிற காரியம் கிடையாது. ஏன்னா கர்த்தர் உங்கள் மேல் கோபமாய் இல்லை. ஹalleluya. He is not angry with you. போடுங்க 9வது வசனம் போடுங்க. அதே இதுல 9வது வசனம் போடுங்க. எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். ம், நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி ம். பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல, ஆ, உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். ஆ, கர்த்தர் யார் மேல கோபமா இல்லையாங்க? உங்க மேல கர்த்தர் கோபமா இல்லை. சொல்லுங்க, கர்த்தர் என் மேல கோபமா இல்லை. உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். நோவா காலத்துல நடந்தது போல இனி நான் என்ன பண்ண போறது இல்ல, மனு குலத்தை என்ன பண்ண போறது இல்ல, ஜலத்தினால என்ன பண்றல. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? யூ அண்டர்ஸ்டாண்ட்? நோவாட்டே சொல்றாரு ஆண்டவர், இனி நான் என்ன பண்ண போறது இல்ல, ஜலத்தினாலையும் எதனாலையும் என்ன பண்ண போறது இல்ல, மனுஷனை நான் வந்து அழிக்க போறது இல்ல. சரி, அந்த நோவாவோட காலத்துல நடந்த அந்த பெரிய வெள்ளமே, அதுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா மனுக்குலம் வந்து டோட்டலா கரப்ட் ஆயிடுச்சு. அது ஒரு தனி டாபிக், அது இன்னொரு நாள் நான் ஒரு நாள் பேசுறேன், தனியா பேசுறேன். அது டோட்டலி கரப்டடா. அதாவது ஒரு ஒரு நல்ல மனுஷன்னே ஒருத்தன் கிடையாதான். நீங்க வந்து அதுல போய் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், ஆதியாமத்துல படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். தேவர்கள் எல்லாரும், தேவர்கள்லாம் விழுந்து போன தூதர்கள், பிசாசுகள்லாம் மனிதர்களோட கலந்து டோட்டல் மேன் கைண்ட கரப்ட் ஆயிடுச்சான். அதுல வந்து நோவா குடும்பம் மட்டும்தான் எப்படி இருந்துச்சு, மனுஷனா இருந்தானுங்க. அண்ட் நோவா வாஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு இருக்கும் வசனம். அப்படின்னா மனுஷனா இருந்தானா அவன். தியாலஜன்ஸ் இப்படிதான் அதை வியாக்கியானம் பண்றாங்க. அவன் தான் ஒரிஜினல் மேனா இருந்தானா. மிச்சம் எல்லாம் கரப்ட் ஆயிட்டானா. கரப்ட்னா என்னது? எல்லாம் இந்த சோதம் குமாரில் நடந்த மாதிரி ஓரினை சேர்க்கை அந்த மாதிரி காரியங்கள்லாம் நடந்து பாருங்க. நோவா வாஸ் ஜஸ்ட் மேன், பர்ஃபெக்ட் இன் ஜெனரேஷன். பர்ஃபெக்ட்னா வந்து அவன் நடத்தையில பர்ஃபெக்ட் இல்லையா, அவன் வந்து ஒரிஜினல் மேனா இருந்திருக்கான். வித்தவுட் எனி கலப்பிடம், அடல்ட்ரி எதுவும் கிடையாது. மற்றவன் எல்லாம் கலந்துருச்சு. பிசாசு உள்ள வந்து எல்லாம் உள்ள. அதனால தான் பாத்தீங்கன்னா ஏனாக்கியர்கள் அவங்க பெரிய பெரிய இவனுங்களா இருந்தாங்கன்னு எழுதியிருக்கு. ராட்சசர்கள்லாம் இருந்தாங்க. கிராஸ் பிரீடு மாதிரி ஆயிடுச்சு. இந்த நாயெல்லாம் கிராஸ் பிரீடு பண்ணுவானுங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆயிடுச்சு எல்லாம். டோட்டலா மேன் கைண்ட் என்ன ஆயிடுச்சு, கரப்ட் ஆயிடுச்சு. அப்பவும் ஆண்டவர் வந்து நோவாவை வந்து நீதியை பிரசங்கிக்கிறதுக்காக நோவாவை எழுப்பினார். அந்த வசனம் ரொம்ப அழகான வசனம், பேதுருல வரும். பேதுரு எழுதுவாரு, எடுங்க 2வது பேதுரு, 2 பீட்டர் சாப்டர் 2 verse 5. சோ நோவா வந்து 120 வருஷம், நோவாக்கு வந்து ஆண்டவர் சொல்றாரு பேலையத்தை கேட்டுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் 120 வருஷம் கழிச்சுதான் வந்து இது நடக்குது, ஃப்ளட் வருது, பெரிய அந்த ஜல பிரளயம் வருது. அந்த 120 வருஷம் நோவா என்ன தெரியுமா பண்ணா? படிங்க. பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி பாருங்க என்ன பண்ணாரா நோவா 120 வருஷம். வெறும் போட்டை மட்டும் ஷிப்ப கட்டல, நீதியை பிரசங்கம் பண்ணார். பிரீச்சர் ஆஃப் ரைச்சஸ்னஸ் போட்டிருக்கு. ஹalleluya. எல்லாரையும் மனம் திரும்புவதற்காக என்ன பண்ணாரா? பிரீச் பண்ணார். நோவா அவங்க குடும்பம் எல்லாரும் சேர்ந்து அதை பண்ணிருக்காங்க. 120 வருஷம் இது நடக்குது. ஆனா ஒருத்தர் என்ன ஆகலங்க, மனம் திரும்புது. இன்னைக்கு ஆண்டவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காருங்க. கண்டிப்பா பண்ணிட்டு இருக்காருங்க. ஆண்டவர் அநேகர் மூலமா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. அநேக ஊழியக்காரங்களை உலகமெங்கும் எழுப்பி எல்லா ஜாதிக்கும், எல்லா தேசத்துக்கும், எல்லா இனத்திற்கும் சுவிசேஷம் போகணும்னு சொல்லி பிரசங்கம் நடக்குது. ஆனா எல்லாரும் ஏற்றுக்கொள்றாங்களா ஆண்டவரை? கிடையாது, எல்லாரும் ஏற்றுக்கொள்ளல. ஆனா பிரசங்கம் போயிட்டு இருக்கா இல்லையாங்க? கண்டிப்பா போயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா எல்லாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அதேதான் அங்க அன்னைக்கு நடந்துச்சு. ஒருத்தனை ஏத்துக்கல, அந்த 8 பேர் மட்டும்தான் கடைசி வரைக்கும் ஆண்டவரை பிடிச்சிட்டு நின்னது. அதனால வேற வழி இல்லாம ஆண்டவர் வந்து என்ன பண்ணணும், மனுக்குலம் முழுசும் கரெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் அந்த பிரளயம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, இனி நான் என்ன பண்ண மாட்டேன், பூமியை நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த மாதிரி நான் வந்து அழிக்க மாட்டேன்னு சொல்லி சொல்றாரு. சோ நோவா காலத்துல அதுதான் வந்து 54 வருது. திரும்ப வந்துருங்க 54 9க்கு வந்துருங்க. சோ நோவா காலத்துல ஆண்டவர் ஆணையிட்டார், இனி நான் என்ன பண்ண மாட்டேன், உலகத்தை இந்த மாதிரி ஒரு அழிவுக்குள்ள கொண்டு போக மாட்டேன்னு சொல்லி ஆணையிட்டாரு. ஆணையிட்டு அவர் என்ன சொல்றாரு, உண்மையில் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கண்டித்துக் கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். சோ ஆண்டவர் உங்க மேல கோபமா இல்ல, உங்க மேல இதா இல்ல. ஆண்டவர் கோபமா இருக்கணும்னா
ஆண்டவர் கோபமானார்னா இன்னைக்கு நம்ம யாருமே இங்க இருக்க முடியாது. Nobody can be here. If God is angry with mankind, you and me cannot exist today. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க நம்ம ஏதோ பெரிய நல்லவர்கள், அதனால ஆண்டவர் விட்டு வச்சிருக்காருன்னு நினைக்காதீங்க. நம்ம யாருன்னு நமக்கு தெரியும், நம்ம யாருன்னு ஆண்டவருக்கு தெரியும். அவர் கோபமா இருந்தாருன்னா இன்னைக்கு ஒருத்தரும் கிடையாது, இன்னைக்கு உலகத்துல ஒருத்தனும் இருக்க மாட்டான். ஆனா நீதியில ஸ்திரப்படலைன்னா பிசாசு என்ன சொல்லுவான், வந்து ஆண்டவர் உன் மேல கோபமா இருக்காரு. பிசாசு மட்டும் சொல்ல மாட்டான், கூட மத்தவன் இருப்பானுங்க பாத்தீங்களா, அவனும் சொல்லுவானுங்க வந்து, ஆண்டவர் உன் மேல கோபமா இருக்காரு பிரதர், ஆண்டவர் உங்களை புடமிட்டு கொண்டிருக்கார் பிரதர், ஆண்டவர் உங்களை சோதித்து கொண்டிருக்கார் பிரதர், ஆண்டவர் உங்களை இது பண்றாரு பிரதர், ஆண்டவர் அது பண்றாரு பிரதர், ஆண்டவர் உங்களை சிச்சிக்கிறார் பிரதர், டிசிப்ளின் பண்றாரு பிரதர், அது பண்றாரு பிரதர், இது பண்றாரு பிரதர், அதனாலதான் இந்த வியாதி வந்துருச்சு பிரதர், அதனாலதான் இந்த பிசினஸ் லாஸ் வந்துருச்சு பிரதர். இந்த பிசினஸ் லாஸ் ஆனது காரணம் ஆண்டவர் தான் பிரதர் உங்களுக்கு இதை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி உங்களை என்ன பண்ணுவாங்க, போட்டு வறுத்து எடுத்துருவாங்க. நேத்து ஒரு தம்பி கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன், ஒரு ஊழியக்கார தம்பிகிட்ட. அவங்க அப்பா பெரிய ஊழியக்காரர், அவர் கிட்டத்தட்ட 300-400 ஊழியக்காரங்க வச்சிருக்காங்க அவங்க ஆர்கனைசேஷன்ல. அவரோட அந்த ஃபவுண்டரோட சன் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ். நம்ம ஹீலிங் ஸ்கூல்லாம் அட்டன் பண்ணியிருக்காரு. அவர் நேற்று பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க ஒரு பிசினஸ் மேன் வந்து அவங்க அப்பா பார்க்க வந்தாங்களாம். பார்க்க வந்த போது அவங்க அப்பாட்ட வந்து சொன்னாங்களாம், இந்த மாதிரி ஐயா, இந்த மாதிரி எங்க வீட்டுக்கு ஒரு ஊழியக்கார் வந்தாரு, வந்துட்டு ஆண்டவர் வந்து உங்க பிசினஸ் எல்லாம் மூட சொல்றாரு, மூடுங்க, இந்த மாதிரி வந்து உங்க வீட்டுல வந்து ஒரு பிசாசின் இது இருக்குது, இந்த இடத்துல வந்து பிசாசோட ஆதிக்கம் இருக்குது, நீங்க இருக்கிற அந்த வீட்டுல பிசாசு ஆதிக்கம் இருக்கு, ஸோ இந்த பிசினஸ் எல்லாம் மூடிட்டு வீட்டை வித்துட்டு போங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஊழியக்கார், ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு அப்படின்னு. உடனே அவங்க என்ன பண்ணி, அவங்க கொஞ்சம் புத்திமான், புத்தி இருக்கிறனால உடனே வீடெல்லாம் விற்கல ஒன்றும். கொஞ்சம் யோசிக்கணும் சரிங்களா. யாராவது வந்து இந்த மாதிரி சொன்னாங்கன்னா என்ன பண்ணுங்க, யோசிங்க. அவர் உடனே என் ஃப்ரெண்டோட அப்பா அவர்கிட்ட வந்துட்டார், இந்த மாதிரி சொல்றாங்க ஐயா அப்படின்னா, எங்க ஃப்ரெண்டோட அப்பா அவரு கொஞ்சம் நல்ல ஆண்டவரோட நல்ல நெருக்கமா இருக்கிற, ஆண்டவர் நல்லவர் புரிஞ்ச ஒரு ஊழியக்காரரு. அவர் சொல்லியிருக்காரு, அப்படி என்ன பிசாசு அங்க இருக்கு, நான் வந்து பாக்குறேன்னு. ஹலோ, அப்படி என்ன பிசாசு அங்க இருக்கு, நான் கொஞ்சம் வந்து பாக்குறேன்னு சொல்லி கிளம்பி போயிருக்காரு. கிளம்பி போயிட்டு அவங்களை ஆசீர்வதிச்சு, நல்லா பிசினஸ் பண்ணுங்க, நீங்க செழிப்பா இருக்கணும், கத்தருக்காக சாட்சியா வாழணும், இதுதான் ஆண்டவர் சித்தம், நல்லா இருங்கன்னு சொல்லி பண்ணி இன்னைக்கு எக்ஸ்போர்ட், அவங்களோட ப்ராடக்ட்ஸ்ல வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கான். புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க நாசமா போகணுன்றது ஆண்டவர் சித்தமே கிடையாது. யாராவது வந்து உன் பிசினஸ் மூடு, உன் வீட்டை வித்துட்டு போ, இது ஆண்டவர் சித்தம்னு சொன்னாங்கன்னா தயவுசெய்து எனக்கு கால் பண்ணுங்க சரிங்களா. அப்படி ரொம்ப பயமா தான் எனக்கு கால் பண்ணுங்க. நான் ஆக்சுவலி எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன் அவ்வளவு ஈஸியா, பட் பயங்காட்டி விட்டாங்க, தயவுசெய்து எனக்கு கால் பண்ணுங்க. நான் வீட்டுக்கு வந்து பாக்குறேன் என்ன பிசாஸ் உங்க வீட்டுல இருக்கு, நான் கொஞ்சம் பார்த்துட்டு போறேன். வந்து நான் வந்தா அந்த பிசாஸ் ஓடிடும். சொன்னால அது எனக்கு கன்ஃபார்மா தெரியும். எத்தனையோ வீட்டுக்கு இந்த மாதிரி நான் போயிருக்கேன், பிசாஸ் இருக்கு பிரதர், அது இருக்குன்னு. நான் ஃபர்ஸ்ட் யாராவது பிசாஸ் இருக்குன்னு சொன்னாங்கன்னா முதல்ல நான் சொல்ற காரியம் என்னன்னா, நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லுவேன். அப்படி என்ன பிசாஸ் இருக்கு நான் வந்து பாத்துறேன், அது என்ன ஒண்ணு பண்ணுது, ஒண்ணு ஐ வில் கம் அண்ட் சி, பிசாசா நானான்னு ஒரு வழி ஒரு பாத்துரலாம். இப்போ புரியுதுங்களா இல்லையாங்க? இதெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க. ஆண்டவர் நீங்க செழிக்கணும்னு நினைக்கிறார். சொல்லுங்க, காட் வாண்ட்ஸ் மீ டு ப்ராஸ்பர். பிசினஸ் விட்டுரு, அதை விட்டுரு, இதை வித்துரு, இந்த அதெல்லாம் ஆண்டவர் சித்தமே கிடையாது. அதெல்லாம் சும்மா வந்து ஏதாவது கிளப்பி விட்டுட்டு போறது. ஆண்டவர் உன் மேல கோவமா இருக்கார் பிரதர், ஆண்டவர் இதா இருக்கிறார் பிரதர்ட்டு. அவங்க அப்படி யாரா சொன்னாங்கன்னா ஏசி 54 தூக்கி காட்டுங்க அவங்க கிட்ட. அவர் கோவமாவும் இல்ல, அவர் எனக்கு விரோதமாவும் இல்ல, எனக்கு விரோதமா எழுப்புற கூட்டம் அவரிடத்துல இருந்து அவரால உண்டான கூட்டம் கிடையாதுன்னு சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் தயவு செய்து நம்பிட்டு இருக்காதீங்க இதெல்லாம் உட்காந்து. அதான் நீங்க என் வைஃப் ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்து சொன்னா 2 நாளைக்கு முன்னாடி, யாராவது ஒருத்தர் பேசியிருக்காராம், ஒரு புது வைரஸ் வருது, அந்த வைரஸ் வந்து உலகத்துல இருக்கிற எல்லாரையும் கொல்ல போகுது. அந்த வைரஸ் ரீசெண்டா நியூஸ்ல வந்துச்சு பாத்தீங்கன்னா, சைனால புதுசா ஒரு வைரஸ் வந்துருச்சுன்ட்டு. அப்படின்னா அதை எடுத்து அவரு பிரசங்கம் பண்ணியிருக்காரு. இவர் பிரசங்கியாரா நியூஸ் ரீடரான்னு தெரியல. அவர் எடுத்து வைரஸ் வர போது அதாவதுன்னு இருக்கு. அதை வைஃப் பார்த்துட்டு வந்து என்ன காமிச்சா, பாருங்கப்பா இவர் இப்படி பிரசங்கம் பண்ணிருக்காருப்பா இவர் அப்படின்ட்டு. நான் சொன்னேன், ஏமா இந்த வைரஸே கிடையாதுன்னு ப்ரூவே பண்ணிட்டான், சைனாலேயே போய் பார்த்துட்டு இப்படி ஒரு வைரஸே இல்லைன்னா அங்கிருந்து நியூஸ் ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டாங்க. இவர் என்ன பண்ணிருக்காரு, வைரஸ் வருதுன்னு பேசிட்டு இருக்காரு. இவரு பிரசங்கியாரா? அவரு வைரஸ் வரும்னு பேசுற பேர் பிரசங்கியாராங்க? நான் கேட்கறேன், வைரஸ் வரும், நீங்களாம் செத்து போவீங்க, கொரோனாவோட மோசமான ஒரு வைரஸ் வரப்போகுது, சீக்கிரம் நீங்களாம் செத்து போக போறீங்க, சீக்கிரம் நீங்களாம் பரலோகத்துக்கு போக போறீங்க அப்படின்னு பிரசங்கம் பண்ற பேர் பிரசங்கியாரா? என்னங்க பைபிள்ல எழுதி இருக்குன்னு சொல்லிதான் பிரதர் பிரசங்கம் பண்றாங்க.
பைபிள் எழுதியிருக்குன்னு சொல்லி தான் எல்லாத்தையும் பைபிள் எழுதியிருக்குன்னா அப்ப தப்பு தப்பா பிரசங்கம் பண்றது அதானே. பைபிள் எழுதியிருக்கு, பைபிள் எழுதியிருக்குன்னு. கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தான்னு பிரசங்கம் பண்றது, கேட்டா யோபுல எழுதியிருக்குன்றது. அஹ் எல்லாமே பைபிள்ல இருக்கு, பைபிள் இருக்குன்னு தான் தப்பு தப்பா பிரசங்கம் பண்றது. அதான் ஒருத்தர் சொன்னாரு, நான் ஒரு நாள் ஜோம் பண்ணிருந்தேன் பிரதர். ஜோம் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட ஒரு வழி கேட்டேன். அப்ப டக்குன்னு பைபிளை திறந்தா உனக்கு ஒரு வசனம் வந்துச்சு. என்ன வசனம் வந்துச்சுன்னா, யூதாஸ் நான்கிட்டு செத்து போனான்னு ஒரு வசனம் வந்துச்சு பிரதர் அப்படின்ட்டு. வந்துச்சா? உடனே பயந்து போயிட்டு, என்னாண்டவரை எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணாரா, அடுத்த பக்கத்தை திருப்பினாராம். செய்வதை போய் சீக்கிரம் செய்யணும் வந்துச்சான். அப்ப என்ன பண்ணணும் அவரு? சீக்கிரமா போய் நான்கிட்ட செத்து போகணுமா? என்னங்க, பைபிள் எடுத்து புக் கிரிக்கெட்லாம் விளையாடாதீங்க. நாங்க ஸ்கூல்ல புக் கிரிக்கெட் விளையாடுவோம். இப்படி புக் கிரிக்கெட்லாம் விளையாண்டுருக்கீங்களா ஸ்கூல்ல? நீங்க இப்படி திருப்பி அந்த பேஜ் நம்பர் வந்து இவ்வளவு ரன்ஸ். புக் கிரிக்கெட்லாம் விளையாடாதீங்க. ஓகே 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 இப்படி எல்லாம் பைபிள் படிச்சுட்டு இருக்காதீங்க. புரியுதுங்களா இல்லையாங்க? இப்படிதான் பாதி பேர் பைபிள் படிக்கிறது. டிசிஷன் மேக்கிங்கே அதான். இப்ப காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்க நீங்க உட்காந்து. சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. நம்ம 54 திரும்ப வர 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 கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்போம் நம்ம. சரிங்களா? பார்ப்போம். இப்ப நம்ம 53க்கு வந்துரும். இப்ப 53ல பாத்தீங்கன்னா, ஆண்டவர் செய்த காரியம், சிலுவையில செய்த காரியம் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான 3 வசனத்தை தான் நம்ம பார்க்க போறோம். எல்லாமே முக்கியம் தான். நம்ம 3 வசனத்தை பார்க்க போறோம். இது 3 புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். படிங்க 53, 4, 5, 6 அந்த 3 வசனம் படிங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ம், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். ம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு ம், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். ம், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய ம். தழும்புகளால் குணமாகிறோம். நாம் ஆமென். எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி ஆ, திரிந்து ம், அவனவன் தன் தன் வழியிலே போனோம். ம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் ம். விழப்பண்ணினார். ஆ, கர்த்தரோ நம்முடைய எல்லாருடைய அக்கிரமத்தையும் யார் மேல விழ பண்ணினாரா? இயேசு கிறிஸ்து. இயேசுவின் மேல் விழ பண்ணினார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த 3 வசனத்துல அந்த 6வது வசனம், ஃபர்ஸ்ட் அந்த 6வது வசனம் பார்ப்போம். பாவத்தோட டெஃபினிஷன் 6வது வசனத்துல தான் கொடுக்கப்பட்டிருக்கு. The definition of sin, what is sin, is given in 6th verse. Hallelujah. And the benefit of Jesus atoning sacrifice is given in verse 5. அதாவது இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்ததுக்கான பிரதிபலன், அதோட பலன் எங்க கொடுக்கப்பட்டிருக்கு? 5வது வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப பாவம்னா என்ன? சரி, பாவம்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பாவம்னா உடனே டிவி பாக்குறது, மூவிஸ் பாக்குறது, கெட்ட வார்த்தை பேசுறது, தண்ணி அடிக்கிறது, விபச்சாரம் செய்வது, கொலை செய்வது, இதுதான் பாவம் பிரதர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது ஆக்சுவலி பாவம்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் பாவ கிரியைகள். பாவ கிரியைகள்னா சின்ஃபுல் ஆக்ட்ஸ். சின்ஃபுல் ஆக்ட்ஸ் தான் இது. பாவ கிரியைனா பாவத்தினால உண்டாகிற கிரியைனா இது அவுட்கம். பாவம் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் செய்றீங்க. ஸோ பாவம், எக்ஸாக்டா வாட் இஸ் பாவம்? பாவம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, 6வது வசனம் தெளிவா போட்டிருக்கு. நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி அவனவன் தன் தன் வழியிலே போனான். நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனான். நல்லா கவனிங்க, என்ன போட்டிருக்கு? நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனான்னு என்ன அர்த்தம்னா, ஆதாம் செஞ்ச பெரிய பாவம் என்ன தெரியுமா? என் வாழ்க்கைய எனக்கு வாழ தெரியும் சொல்லி அவன் ஒரு வழியை உண்டாக்கி அந்த வழியில போனான். அதுதான் பாவமே. ஆண்டவர் அவன்கிட்ட சொல்றாரு, நீங்க இப்படிதான் வாழணும் தம்பி, உனக்கு நான் இப்படிதான் வச்சிருக்கிறேன், நீ எல்லா கனியும் புசிக்கலாம், இந்த ஒரு கனியை மட்டும் புசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு தெளிவா ஒரு பாதையை ஏற்படுத்தி, ஒரு வழியை ஏற்படுத்தி, அவனுக்கு ஒரு பர்பஸ், வாழ்க்கையில ஒரு பர்பஸை கொடுத்து, ஒரு டெஸ்டினியை கொடுத்து, இதுல நீ நடப்பா, நீ என்னோட இரு, என்னோட உறவுல இரு அப்படின்னு சொல்லி அவனை வழி நடத்தி கொண்டு போறாரு. அவன் என்ன பண்ணிட்டான்? எனக்கு தெரியும் என் வாழ்க்கை எப்படி வாழணும்னு சொல்லி அவன் ஒரு வழியை கண்டுபிடிச்சு அந்த வழியில போனான். அதுதான் வழி தப்பி அவனவன் தன் வழியில போறது. இன்னைக்கு மனுஷன் என்ன பண்றான்? இதுதான் பண்ணிட்டு இருக்கான். அவன் சொல்றான், என் வாழ்க்கை எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்ட்டு. மை லைஃப் மை ரூல்ஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? மை லைஃப் மை ரூல்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? என் வாழ்க்கை எனக்கு தெரியும் எப்படி வாழணும்ட்டு, எனக்கு யாரும் எதுவும் சொல்லி தர வேண்டாம். எத்தனை பேரு இதை பார்த்திருக்கீங்க? சில பேருக்கு நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான்.
கவனிச்சிருக்கீங்களா? என்ன சொல்லுவான்? நான்லாம் கேட்க முடியாது பிரதர், எனக்கு தெரியும் பிரதர், நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் பிரதர், எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் பிரதர், எனக்கு வாழ தெரியும் பிரதர், நீங்க யார் சொல்றது? எனக்கு தெரியும், ஐ நோ ஹவு டு லிவ். நான் நிறைய படிச்சிருக்கேன், நான் நிறைய சம்பாதிக்கிறேன், நான் அப்படி இருக்கேன், நான் இப்படி இருக்கேன், ஐ நோ. எனக்கு யாரும் எனக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். அப்பனா என்ன அர்த்தம்? இதுதான் பாவமே. அவர் பெருசா தப்புலாம் பண்ணியிருக்க மாட்டார் வாழ்க்கையில. தண்ணி அடிச்சிருக்க மாட்டார், கொலை பண்ணிருக்க மாட்டார், விபச்சாரம் பண்ணிருக்க மாட்டார், கெட்ட வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டார். ஆனா அவர் என்ன சொல்லுவாரு? எனக்கு எல்லாம் ஐ டோன்ட் நீட் காட் பிரதர், ஐ நாட் நீட் எனி காட்ஸ் டைரக்ஷன், ஐ ஹாவ் மை ஓன், ஐ ஹாவ் ஸ்ட்ரென்த் இன் மை லைஃப். என் வாழ்க்கையில எனக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். எனக்கு நல்ல ஞானம் இருக்கு, புத்தி இருக்குது, நல்லா சம்பாதிக்கிறேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன். நான் என்ன பண்ண முடியும்? நான் நான் என் வாழ முடியும். இதுக்கு பேர் தான் என்னன்னு போட்டிருக்கு பைபிள்ல? Sin. இதுதான் பாவம். நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த விபச்சாரம் பண்றவன் அவன் தான் பாவின்னு நினைக்கிறோம். இப்படி ஒருத்தர் இருக்கிறான் பாத்தீங்களா, அவனும் பாவி தான். சொல்லுங்க, அவனும் பாவி தான். ரொம்ப நல்லவன், உலகத்துக்கு சொசைட்டிக்கு ரொம்ப நல்லவன். ஆனா அவனை கேட்டீங்கன்னா என் வாழ்க்கை எனக்கு தெரியுங்க அப்படின்னு, அவன் பாவி தானா? கடவுள் அதுதான், இதுதான் சின்ன. நாம் எல்லாரும் ஆடுகளை போல அவன் தன் வழியில போனான். இந்த பாவத்தை என்ன பண்ணாரு? பிதாவானவர் இயேசுவின் மேல இந்த பாவத்தை கொண்டு வைத்தார். அதுதான் போட்டு, கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். எத்தனை பேர் புரியுது? இந்த பாவம் இருக்கு பாத்தீங்களா, வழி தப்பி போற பாவம் இருக்குல்ல, ஆண்டவரை நம்பாம நம்மளா நம்ம வாழ்க்கையை முடிவு பண்ணி நம்மளா எல்லாத்தையும் யோசிச்சு நம்மளா எல்லாத்தையும் செய்யறோம் பாத்தீங்களா, இந்த பாவத்துக்கு யார் மேல வைக்கிறாரு? ஆண்டவர் இயேசு மேல வச்சாராம். சொல்லுங்க, இந்த பாவம் அங்க வந்துருச்சு. இதோட அந்த ஹீப்ரூ வேர்டு ஏவான் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. இனிக்விட்டின்னு வருது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, இனிக்விட்டின்னு வருது. பட் the Lord has caused the wickedness of us all. ஆம்பிளிஃபைட்ல விக்கெட்னஸ் வருது, என்கேஜேவில இனிக்விட்டின்னு வரும். என்கேஜேவில போட்டுருங்க இனிக்விட்டி. இனிக்விட்டினா என்னதுன்னா, சின், கில்ட், கண்டம்னேஷன், எல்லாம் அது எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தை தான். ஏவான்ற வார்த்தையில பாவம், அப்புறம் கில்ட்னா குற்ற மனசாட்சி உண்டாகுதுல, பாவத்தின் நிமித்தம் வர குற்ற மனசாட்சி, அப்புறம் கண்டம்னேஷன், ஆக்கனை தீர்ப்பு உண்டாகுது, அப்புறம் பனிஷ்மெண்ட், பாவத்துக்கு பனிஷ்மெண்ட் இருக்குல்ல, இது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே வார்த்தை தான் இனிக்விட்டி. புரியுதா உங்களுக்கு சொல்றது? சோ நம்மளுடைய பாவத்தின் விளைவாக வர குற்ற மனசாட்சி, அப்புறம் ஆக்கினை தீர்ப்பு, கண்டம்னேஷனு, அப்புறம் அந்த பாவத்தின் விளைவா அந்த பாவத்திற்கு உண்டாகிற பனிஷ்மெண்ட், தண்டனை, இது எல்லாத்தையும் தூக்கி ஆண்டவர் யார் மேல வச்சாரா? சொல்லுங்க, இயேசு மேல வச்சாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு மேல வச்சாரு. நான் செஞ்ச பாவத்தோட தண்டனை யார் மேல போயிடுச்சு? இப்போ இயேசு மேல போயிடுச்சு. சொல்லுங்க, இயேசு மேல போயிடுச்சு. நான் செஞ்ச பாவத்துக்கு நான் தண்டனை அனுபவிக்கவே இல்லை. நீங்க செஞ்ச பாவத்துக்கு நீங்க தண்டனை அனுபவிக்கவே இல்லை. யாரு தண்டனை அனுபவிச்சா? இயேசுதான் அனுபவிச்சார். இதுதான் அங்க நடந்துச்சு. எத்தனை பேருக்குங்க புரியுது நான் சொல்றது? புரியுதா இல்லையா? இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பிசாசு இதை வச்சுதான் உங்களை எப்பவுமே என்ன பண்ணுவான்? டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். நான் ஏதோ பண்ணிட்டேன் பிரதர், நான் ஏதோ பாவம் பண்ணிட்டேன் பிரதர், ஏதோ ஒண்ணு உள்ள இருக்கு பிரதர், ஏதோ இருக்குன்னு எப்பவுமே பிசாசு என்ன பண்ணுவான்? குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான். பிசாசு குற்றப்படுத்தும், மதம் குற்றப்படுத்தும். ஏதோ ஒண்ணு இருக்கு பிரதர், உங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு பிரதர், ஏதோ ஒண்ணு இருக்கு பிரதர், ஏதோ ஒண்ணு இருக்கு பிரதர், ஏதோ ஒண்ணு இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் உங்களை போட்டு புரட்டி எடுக்கிறார் பிரதர், உங்களை போட்டு வறுத்து எடுக்கிறார் பிரதர் அப்படின்னு சொல்லி பிசாசு என்ன பண்ணுவான்? குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான். அந்த குற்றத்துல இருந்து நீங்க வெளியே வரணும். குற்ற மனசாட்சியில இருந்து நீங்க வெளியே வரணும் ஃபர்ஸ்ட். அதுக்கு நீங்க இந்த சத்தியத்தை உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். எத்தனை பேருக்குங்க புரியுது நான் சொல்றது? இல்லைன்னா இதுல போய் மாட்டிப்பீங்க. இது ஒரு சைக்கிள் மாதிரி இது. சோ அந்த குற்ற மனசாட்சி ஜாஸ்தி ஆகும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க? போயிட்டு ஜோம் பண்ணுவீங்களா? ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, ப்ளீஸ் ஆண்டவரேன்னு சொல்லி சண்டே போயிட்டு என்ன பண்ணுவீங்க? கதறுவீங்க. சர்வீஸ்ல உட்காந்து என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? கதறிட்டு இருப்பீங்க. ஆண்டவரே எப்படியாவது மனம் இறங்கும் ஆண்டவரே அப்படின்னு வர்ஷிப் லீடர் சொல்லுவார். எல்லாம் கரங்களை உயர்த்தி உங்க பாவங்களை அறிக்கை பண்ணுங்க, நம்ம பாவத்தை அவர் மன்னிப்பாரு அப்படின்னு சொல்லி நம்மளும் எல்லாம் பண்ணிட்டு சர்வீஸ் முடிச்சுட்டு வரும்போது எப்படி இருக்கும்? அப்பாடியா எப்படியா கதறி ஆண்டவர் கையை காலில் பிடிச்சி கெஞ்சி அடி பாவத்தை இது பண்ணிட்டோம்பா எப்பா அப்படின்னு அப்படியே போகும். வீக் ஸ்டார்ட் ஆகி போகும். புதன்கிழமை வந்தோன்னா திரும்ப ஸ்டார்ட் ஆகிடலாம். அதனாலதான் என்ன பண்றாங்க, நிறைய பேர் திரும்ப புதன்கிழமை ஒரு ஜபத்துக்கு போயிடுவாங்க. இந்த மிட்டு பிரேயர் ஒன்று இருக்கும் பாத்தீங்களா? புதன்கிழமை ஒரு ஜபம் வச்சிருவாங்க. வச்சு திருப்பி என்ன பண்ணணும்? கெஞ்சி கூத்தாடணும் போயிட்டு. அப்புறம் திருப்பி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவரே சுத்திக்கிறீங்க, ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவரே ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ்க்கு போகணும் பாத்தீங்களா? என்ன
என்னங்க புரியுதுங்களா இல்லையாங்க? இப்ப நம்ம மீட்டிங்க்கு முன்னாடி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்றோம்? ப்ரிப்பரேட்டரி ப்ரேயர் வைக்கிறோம்ல. இப்ப நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். போன வாரத்துல இருந்து ஆண்டவர் என்னை ஸ்டார்ட் பண்ண சொன்னாரு. ப்ரிப்பரேட்டரி ப்ரேயர். அது எதுக்கு வச்சிருக்கோம் தெரியுமா? கெஞ்சுறதுக்கு இல்ல. ஆண்டவரே ப்ளீஸ் ஆண்டவரே 8 மணிக்கு மீட்டிங் ஆண்டவரே தயவு செய்து மீட்டிங்ல இறங்கிருங்க ஆண்டவரே இறங்கிருங்க ஆண்டவரே அதுக்கு வைக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 7:30 மணிக்கு ப்ரிப்பரேட்டரி ப்ரேயர் ஆண்டவரை இறக்குறதுக்காக எல்லாம் வைக்கல. அஹ், ஏற்கனவே ஆண்டவர் இறங்கி உள்ளதான் உட்கார்ந்து இருக்கிறாரு. சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு உள்ளதான் உட்கார்ந்து இருக்கிறாரு. சேர் போட்டு நல்ல ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்காரு உள்ள ஆண்டவர். ஹalleluya. நான் 7:30 மணிக்கு வந்து கெஞ்சி கூத்தாடி ஆண்டவர் எப்படியாவது இறங்கிருங்க ஆண்டவரே ப்ளீஸ் ஆண்டவரே அதுக்கு வைக்கல. ப்ரிப்பரேட்டரி ப்ரேயர். ப்ரிப்பரேட்டரி ப்ரேயர் வச்சதுக்கு காரணம் நம்ம அந்நிய பாஷை. அதனாலதான் அந்நிய பாஷையில ஜோம் பண்ணவர். பாத்தீங்களா? ப்ரிப்பரேட்டரி ப்ரேயர் நார்மல் ஜபம் கிடையாது. அந்நிய பாஷையில ஜோம் பண்ணும்பொழுது ஹோலி ஸ்பிரிட் நம்ம இருதயத்தை ப்ரிப்பேர் பண்ணுவாரு. எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாரு? வார்த்தைய ரிசீவ் பண்றதுக்கு. Amen. ஹalleluya. ஏன்னா இருதயமான நல்ல நிலத்துல வார்த்தை விதைக்கப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த இருதயத்துல இருந்து 30, 60, 100 மடங்கான அறுவடை வரும். ஸ்தோத்திரம். ஆமென். So, இருதயம் வந்து நல்ல நிலமா இருக்கணும். அந்த ப்ரிப்பரேஷனை தான் பண்றோம். ஸோ நம்ம மைண்ட், சோல், பாடி எல்லாம் ஒரு அலைன்மெண்ட்ல வரணும். உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோட, உன் முழு ஆத்மாவோட, உன் முழு பலத்தோட அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. அப்பனா எல்லாம் ஒரு அலைன்மெண்ட்ல வரணும், ஒரு யூனிட்டியில வரணும். அதுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்காக நம்ம ஒரு ஃபுல் கான்சென்ட்ரேஷன்ல உட்காந்து வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும். அதுக்காக வந்து நம்ம அந்நிய பாஷையில ஜோம் பண்ணும்போது நம்ம ஹார்ட் ப்ரிப்பேர் ஆகுது. புரியுதுங்களா? இதுதான் ப்ரிப்பரேஷன். எத்தனை பேருக்குங்க புரியுது? இப்ப நானும் ஆமென். புரியுதா? இது வந்து ஆமென். ஆண்டவரை இறக்குறதுக்காக நம்ம ஜோம் பண்ணல. 7:30 மணில இருந்து 8 மணி வரைக்கும் கதறினா ஆண்டவர் இறங்குவாரு. அந்த கான்செப்ட் கிடையாது இது. அஹ், ஒ- அஹ், அதுக்காக கதறுவோம். வாங்க எல்லாம் கதறுவோம். 8 மணிக்கு ஆண்டவர் இறங்கியே ஆகணும் எப்படியாவது. 7:30 இருந்து கதறுவோம். அவர் ஏற்கனவே இறங்கி உள்ளதான் உட்கார்ந்திருக்காரு. சொல்லுங்க, அவர் உள்ளதான் உட்கார்ந்திருக்காரு. அவர் உள்ளதான் உட்கார்ந்திருக்கார். உங்களுடைய பாவத்தையும் பாவத்தின் அஹ், தண்டனையும் ஆக்கினியையும் எல்லாத்தையும் யார் மேல வச்சார் ஆண்டவர்? இயேசு மேல வச்சார். இயேசு மேல வச்சாரு. இப்ப எதுவுமே உங்க அக்கவுண்ட்ல கிடையாது. சொல்லுங்க, என் அக்கவுண்ட்ல பாவமே கிடையாதுன்னு சொல்லுங்க. ஆமென். உங்க அக்கவுண்ட்ல இப்ப பாவமே கிடையாது. டோட்டலி ஃப்ரீ. உங்களை அப்படியே நீதிமான். இப்ப அதுதான் பார்க்க போறோம். தொடர்ந்து நம்ம வர ஒரு 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 நாள்லாம் பார்க்க முடியாது. இட் வில் டேக் ஃபியூ வீக்ஸ் ஆகும். நீதிமான் நீங்க எப்படி இருக்கீங்க தெரியுமா? ஆக்சுவலி நீங்க எப்படி தெரியுமா இருக்கீங்க? ஆண்டவர் உங்களை பார்க்கும்போது எப்படி தெரியுமா பாக்குறாரு? இயேசு மாதிரி பாக்குறாரு. அதுதான் போட்டிருக்கு வேதத்துல. அப்படியே கிரண் பாலா பார்க்கும்போது இயேசுவை பார்த்த மாதிரியே இருக்குமா அவருக்கு? அப்படியே பாஸ்டர் ஆண்டனியா பார்க்கும்போது இயேசுவை பார்த்த மாதிரியே இருக்குமா? அப்படியே சிஸ்டர் விஜய பார்க்கும்போது இயேசுவை பார்த்த மாதிரியே இருக்குமா? அப்படியே ஹalleluya. நம்ம அட்மின் விஜய பார்க்கும்போது இயேசுவை பார்த்த மாதிரியே இருக்குமா? அப்படியே இருக்கு. நிஜமாங்க, நான் பொய்யெல்லாம் சொல்லல. போய் போய் பைபிள்ல போய் படிச்சு பாருங்க. அப்படியே இருக்குமா? இயேசு மாதிரியே இருப்பீங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? எந்த வித்தியாசமும் இருக்காதான். அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். வரப்போற வாரத்துல பார்க்க போறோம். சோ உங்களோட எல்லா பாவமும் யார் மேல போயிடுச்சு? இயேசு மேல போயிடுச்சு. ஸ்தோத்திரம். ஏன்னா நம்மளுடைய பாவமோ அந்த பாவத்தோட தண்டனையோ நம்ம என்ன பண்ண முடியாது, சுமக்க முடியாது. இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் அஸ். சரி, நம்மளோட பாவமும் அந்த பாவத்தோட விளைவையும் நம்ம சுமக்கவே முடியாது. அதை சுமந்துட்டு நம்ம இன்னத்துக்கு வாழ்ந்து கொண்டே இருக்க முடியாது. என்னைக்கும் நம்மளாம் செத்து போயிருக்கணும். நம்ம இயேசு வந்து மறிக்கலன்னா, நல்லா கவனிங்க, இயேசு வந்து மறிக்கல, பாவத்தை நிவர்த்தி செய்யலன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் உயிரோட இருந்திருக்க முடியாது. அதெல்லாம் சுமந்துட்டு வாழவே முடியாதுங்க. யூ திங்க் இட் இஸ் ஈஸி டு கேரி யுவர் சின் அண்ட் பனிஷ்மெண்ட் ஆஃப் யுவர் சின்? நாட் பாசிபிள். பாசிபிளே கிடையாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு இது காமிக்கிறேன் பாருங்க. ஜெனிசிஸ் வந்துருங்க, ஆதி ஆமத்துல. ஆதி ஆமத்துல வந்து பாத்தீங்கன்னா காயின் ஆபேல் கதை வருது. ஆதி ஆமம் 4வது அதிகாரத்துல காயின் வந்து என்ன பண்ணிடுறான்? பொறாமை தம்பி மேல பொறாமப்பட்டு தம்பியை போய் கொண்டுறான். ஆபேல கொண்டுறான். கொன்ன உடனே ஆண்டவர் வந்து இப்போ பேசுறாரு, காயின்ட்ட பேசுறாரு. 9ல இருந்து படிங்க சிஸ்டர். கர்த்தர் காயீனை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், ம், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு ம், அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ம், இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை ம், திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ ம், நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ ம், பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய் என்றார். ம். சோ இப்ப அவன் செஞ்ச பாவத்துக்கான பலன் என்ன அப்படின்றத ஆண்டவர் இங்க பேசுறாரு.
புரியுங்களா? 12 13 என்ன 11 12 என்ன சொல்லுதுன்னா, அவன் பாவம் செஞ்சதுனால உண்டான பலன், கான்சிக்வன்ஸ். நீ பூமியில நீ வந்து பயிரிடும் பொழுது அது என்ன கொடுக்காது உனக்கு? விளைச்சலை கொடுக்காது. ஏன்னா அவன் என்னது? அவன் வந்து ஒரு ஃபார்மர், விவசாயி. நீ என்னதான் வேலை செஞ்சாலும் என்ன வராதுன்ட்டாரு ஆண்டவர். நீ நினைக்கிற அளவுக்கு உனக்கு ரிசல்ட் வராது சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாருன்னா, பூமியில நீ வந்து எப்படி இருப்பியா? 12வது வசனத்துல போட்டு பாருங்க. நீ பூமியில் நிலையற்று அலைந்து திரிந்திருப்பாய். அலைந்து திரிந்திருப்பாய். இது எங்க போட்டிருக்கு? 53:6. அவனவன் தன் வழியிலே போனான், அலைந்து திரிந்திருந்தான். சோ பாவம் என்ன பண்ணு தெரியுமா ஒரு மனுஷனை? அவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துகிட்டு இருப்பான். எவனும் ஆண்டவரோட சேர்ந்து வாழ மாட்டான். ஆண்டவர் எனக்காக என்ன வச்சிருக்காருன்னு அதை வந்து என்ன பண்ண மாட்டான், யோசிக்க மாட்டான். அந்த உலகத்துல இருக்கனே, ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு, ஆண்டவர் எனக்காக என்ன பர்பஸ் வச்சிருக்காரு, அந்த பர்பஸ் நான் அறிந்து கொள்ளணும், அந்த பர்பஸ்ல நான் வாழணும் அப்படின்னு எவனுமே என்ன பண்ண மாட்டான், யோசிக்க மாட்டான். எல்லாம் இஷ்டத்துக்கு இருப்பான். பாக்குறதுக்கு நல்லதா இருக்கும், வெளியில நல்லா இருப்பாங்க, எல்லாம் நல்லா சம்பாதிப்பாங்க, நல்லா இருப்பாங்க. ஆனா ஆண்டவரோட பர்பஸ்ல வாழ்றாங்கன்னா கிடையாது. நல்லா சம்பாதிக்கணுமா, நல்லா வாழணுமா, கண்டிப்பா இருக்கணும். ஆனா ஆண்டவர் பர்பஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு அதுல நம்மள அலைன் பண்ணணும். எத்தனை பேருக்கு புரியுது உங்களுக்கு சொல்றது? வெறும் நல்லா சம்பாதிக்கணும், நல்லா வாழணும் அப்படின்னா உலகத்துல இருக்கிறோம் நம்மளோட நல்லா இருக்கிறாங்க. கவனிச்சிங்களா இல்லையாங்க? உலகத்துல இருக்கிறோம் நம்மளோட சுப்பீரியரா இருக்காங்கல்ல இல்லையாங்க? கிறிஸ்தவர்களோட உலகத்துல இருக்கிறோம் இன்னும் நல்லா சம்பாதிக்கிறான். சில பேர் இன்னும் நல்ல குடும்பத்தெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க உலகத்துல இருக்கவனுங்களாம். கரெக்டா? கரெக்டா இல்லையாங்க? அப்ப அது வந்து இங்க பெஞ்ச் மார்க் கிடையாது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அவன் சொல்றான் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து இந்த பூமியில எப்படி இருப்பாரு, ஃபியூஜிட்டிவ் அண்ட் வேகபவுண்ட். அப்படின்னா என்னது? நிலையற்றவனா இருப்ப, அலைந்து திரிஞ்சிட்டு இருப்ப. ஒரு பர்பஸ் இருக்காது உனக்கு, உனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்காது, ஒரு பர்பஸ் இருக்காது. அங்கங்க அப்படியே திரிவ அப்படியே. ஏன்னா பாவம் வந்து உன்னை அப்படிதான் ஆக்கிரும் அப்படின்றாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? நான் வாலிப நாட்கள்ல ஆண்டவரை அறிந்து கொள்றதுக்கு முன்பதாக நான் அப்படிதான் இருந்தேன். என் லைஃப்ல கிறிஸ்துவ குடும்பத்துல தான் பிறந்திருந்தேன். சண்டே சண்டே சர்ச்சுக்கு போவேன், எல்லாத்துலயும் இருப்பேன். ஆனா எனக்கு ஒரு பர்சனல் கனெக்ஷன் இல்லாததுனால, எனக்கு ஆண்டவருக்கு ஒரு பர்சனல் உறவு இல்லாததுனால நான் இப்படி அலைந்து திரிந்திருந்தேன். இதுவா அதுவா அப்படி இப்படின்னு இருந்தேன். என்னைக்கு ஆண்டவரை நான் ஒரு பர்சனல் ஆண்டவரோட கனெக்ட் ஆனனோ, எனக்கு என் ஆண்டவரை என் வாழ்க்கையில வந்து அனுமதிச்சனோ, அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையோட பர்பஸே ரிவீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. எத்தனை பேருக்கு புரியுது? கிறிஸ்தவனா இருக்கிறதுனால பர்பஸ் வந்துடாது, ஆண்டவரோட கனெக்ட் ஆகும் பொழுதுதான் பர்பஸ் வரும். நிறைய பேர் சொல்லலாம், பிரதர் நாங்க பார்ன் கிறிஸ்டியன் ஃபேமிலி தான் பிரதர். ரைட்டு, ஓகே. ஆண்டவரோட ரிலேஷன்ஷிப் இருக்கா உங்களுக்கு? ஒரு உறவுல இருக்கீங்களா? ஆண்டவரை ரட்சகரா ஏற்றுக்கொண்டு இருக்கீங்களா? ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்குறீங்களா உங்க வாழ்க்கையில? அப்படி இருந்தாதான் அதுல பர்பஸ் இருக்கும். வெறும் ஜேம்ஸ், ஜேக்கப், ஜான் பேர் வச்சா பர்பஸ் வராது. அதான் சொல்றான் காயின் சொல்றான், ஆண்டவரே. அதுக்கு அடுத்த வசனத்தை சொல்றான், 13வது வசனம் படிங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ அலைந்து திரிந்திருப்ப, நிலையற்றவனா இருப்பன்னு. அதுக்கு அடுத்த வசனத்துல காயின் சொல்றான். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. எனக்கு இட்ட தண்டனை சகிக்க முடியாது. மை பனிஷ்மெண்ட் இஸ் கிரேட்டர். அந்த பனிஷ்மெண்ட், தண்டனைன்ற வார்த்தை தான் ஏவான். எந்த வார்த்தை? ஏசே 53:6 வர அதே வார்த்தை தான் இங்க யூஸ் பண்ணப்படுது. புரியுதா உங்களுக்கு சொல்றது? எனக்கு இட்ட தண்டனை, எனக்கு என் மேல இருக்கிற பாவம், அந்த பாவத்தின் விளைவாக உண்டான தண்டனை என்னால் என்ன பண்ண முடியாதான், தாங்கி கொள்ள முடியாதுன்ட்டான். அவன் மட்டும் தாங்கி கொள்ள முடியாது, உலகத்துல இருக்கிற எவனுமே பாவத்தையும் பாவத்தின் தண்டனையும் தாங்கி கொள்ள முடியாது. நீங்களும் தாங்கி கொள்ள முடியாது, நானும் தாங்கி கொள்ள முடியாது. புரியுதா உங்களுக்கு சொல்றது? யூ அண்டர்ஸ்டாண்ட்? யூ cannot bear your sins and you cannot bear the punishment of your sin. It is not possible. சான்ஸே கிடையாது. ஹல்லேலூயா. புரியுது. அதனாலதான் இயேசு அனுப்புனார் அவர். சோ இதை சரி செய்வதற்காக தான் ஆண்டவர் வந்து மோசேயின் காலத்துல, மோசேயின் மூலமாக நியாயப்பிரமாணத்தை கொடுத்து பலிகளை கொடுத்தார். ரத்த பலிகளை கொடுக்கிறாரு பாத்தீங்களா ஆண்டவர்? வாங்க எபிரேயர் 10க்கு வாங்க. ரத்த பலிகளை கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? வருஷந்தோறும் பலிகள் கொடுங்கன்றார். எபிரேயருக்கு முன்னாடி லேவியராம் வாங்க. லேவியராமும் 16க்கு வாங்க. லேவியராம் 16 20ல இருந்து 22 படிங்க சிஸ்டர். லெவிட்டிகஸ் 16 20 to 22, 20ல இருந்து 22. அவன் இப்படி
ம் ஸ்தலத்துக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் பிராயச்சித்தம் செய்து ம் பிராயச்சித்தம் செய்து தீர்ந்த பின்பு ம் உயிரோடு இருக்கிற வெள்ளாட்டுக்கடாவை சேர பண்ணி அதன் ம் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து ம் அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு ம் அவைகளை வெள்ளாட்டுக்கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆள்வசமாய் வனாந்தரத்துக்கு அனுப்பிவிட கடவன். அந்த ம் வெள்ளாட்டுக்கடா அவர்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு ஆ, குடியில்லாத தேசத்துக்கு போவதாக. அவன் ம் அந்த வெள்ளாட்டுக்கடாவை வனாந்தரத்திலே போகவிட கடவன். சோ என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, டே ஆஃப் அட்டோன்மெண்ட், பாவ நிவர்த்தி நாள் அப்படின்னு ஒரு நாள் இருக்கும். அன்னைக்கு வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஹை பிரீஸ்ட் ஏரன் வந்து இஸ்ரவேலோட மொத்த பாவத்தையும் ஒரு ஆடு மேல இறக்குவாரு. பாவம் இல்ல அந்த ஆடு, ஒரு ஆடு மொத்த பாவத்தையும், லட்சம் கணக்கான மக்கள், ஆல்மோஸ்ட் ஒரு 30-40 lakhs இருப்பானுங்க. அவங்களோட மொத்த பாவம் யார் மேல போகுது? ஒரு ஆடு மேல போகும். கையை வச்சு என்ன பண்ணுவாரு? டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாரு. எல்லா பாவத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த ஆட்டை என்ன பண்ணிடுவாங்க? அப்படியே ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. வனாந்தரத்துல ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்களாம். அது எதுக்கு அடையாளம்னா, பாவத்தின் நிமித்தம் நம்ம அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம் பாத்தீங்களா, அதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? பாவத்தின் நிமித்தம் நம்ம அங்கங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல, அந்த பாவம் உள்ள வந்தாலும் ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் பர்பஸ், அவன் எதுக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறான், கர்த்தர் அவனை எதுக்கு இந்த உலகத்துல வைத்திருக்கிறாரு, கர்த்தருடைய சாயல நான் இருக்கிறேன், அதெல்லாம் மறந்து பாவ நேச்சர் அவன் மேல, அந்த பாவ சுவாபம் வர்றதுனால அப்படியே அலைந்து திரிந்து அப்படியே இருக்கிறான் பாத்தீங்களா, ஒரு நாடோடியாக, ஒரு நிலையற்றவனாக. அதுக்கு அடையாளம் தான் அந்த ஆடு. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். அதுக்கு அடையாளம் தான் அந்த ஆடு. சோ அந்த ஆடு அப்படியே வனாந்திரத்துல விட்டுருவாங்களாம். சோ அந்த ஆடு என்ன பண்ணுமா, அப்படியே வனாந்திரத்துல போய் அங்கங்க அலைந்து திரிஞ்சு அப்படியே செத்து போயிருமா அந்த ஆடு. அந்த வெயிட் ஆஃப் சின்ன வந்து அது மேல வச்சு விட்டோன்னே அப்படியே போய் அங்கேயும் அலைஞ்சு அப்படியே பருதாம செத்து போயிருமா வனாந்திரத்துல அந்த ஆடு. நான் சாக வேண்டிய இடத்துல அந்த ஆடு செத்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் சாக வேண்டிய இடத்துல யார் செத்தா அன்னைக்கு? அந்த ஆடு செத்துச்சு. ஆனா இது நிரந்தரம் கிடையாது. வருஷம் வருஷம் இதை பண்ணணும். வாங்க எபிரேயர் 10க்கு வந்துருங்க. நிரந்தரம் கிடையாது, எல்லா வருஷமும் பண்ணணுங்க. வருஷம் வருஷம் அதை பண்ணாதான் அந்த வருஷத்துக்கான பாவம் வந்து என்ன ஆயிடுச்சு? கிளியர் ஆயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு சொல்றது? இப்ப அடுத்த வருஷத்துக்கு திரும்ப பண்ணணும். ஒரு வருஷம் நீங்க விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், அந்த பாவத்தின் தண்டனைகளை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிருவோம். வாங்க எபிரேயர் 10க்கு வாங்க. 10:3-4. நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவிர்த்தி செய்ய மாட்டாதே. வருஷம் தோறும் நினைவு கூறுதல் இருக்குமா? there is a reminder of sin every year. வருஷம் தோறும். ஏனென்றால் இந்த காளை வெள்ளாட்டுக்கடாவோட ரத்தம் வந்து பாவத்தை நிவர்த்தி செய்ய, இட் cannot take away your sin. சோ வருஷம் வருஷம் பலி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கரெக்ட், எல்லா வருஷம் பலி கொடுப்பாங்க. நீங்க இஸ்ரேலோட ஹிஸ்டரி எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். எந்த 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 காலத்துல எல்லாம் அவங்க வந்து அடிமைத்தனத்துக்குள்ள போயிருப்பாங்களோ, அதாவது பாபிலோனியர்களுடைய சிறையிருப்பா இருக்கலாம், எப்பெல்லாம் வந்து ஒரு ஃபாரின் பவர்ஸ் வந்து அவங்கள வந்து டேக் ஓவர் பண்ணுதோ, அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அந்த பலிபீடங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கும், பலிகள்லாம் நிறுத்தப்பட்டிருக்கும். நீங்க போய் படிச்சு பாருங்க, அந்த சாக்ரிஃபைசஸ் எல்லாம் நின்று இருக்கும். நின்ன உடனே பாத்தீங்கன்னா எதிரி உள்ள வந்துருவான். யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா இல்லையா உங்களுக்கு சொல்றது? யூ அண்டர்ஸ்டாண்ட்? அது நின்னோன்னா எதிரி உள்ள வந்துருவான். எப்பெல்லாம் வந்து தே வென்ட் இன்டு கேப்டிவிட்டி, எப்பெல்லாம் அவங்க சிறையிருப்புக்குள்ள போனாங்களோ, எப்பெல்லாம் வந்து அந்நிய நாடு வந்து அவங்கள வந்து அடிமைப்படுத்திச்சோ, அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இந்த கிதியோன் கதையிலே வரும். கிதியோன் கதையில வந்து பாத்தீங்கன்னா பாகாலுக்கெல்லாம் வந்து இதை எழுப்பியிருப்பானுங்க. அந்த பாகால்னு ஒரு தெய்வம் இருக்கும்ல, அந்நிய தேவன், அதுக்கெல்லாம் வந்து அது ஆல்டர் எல்லாம் ரைஸ் பண்ணிருப்பாங்க. சோ கிதியோன் ஆண்டவர் சொல்லுவாரு, பாகாலோட ஆல்டர் எல்லாம் போய் உடனுவாரு ஆண்டவர். கிதியோன் 6 எல்லாம் வருது அந்த கதையெல்லாம். சோ அப்ப என்னது, பாகாலுக்கு ஆல்டர் இருக்குன்னா யெகோவா தேவனுக்கு என்ன இல்ல, ஆல்டர் கிடையாதுன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு சொல்றது? யூ அண்டர்ஸ்டாண்ட்? அந்த மாதிரி நேரங்கள் எல்லாமே அந்நிய தேவ சேனைகள் வந்து அவங்களை என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அப்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா பாவம் நிவர்த்தி செய்யப்படவில்லை. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? sins were not atoned. பாவம் நிவர்த்தி செய்யப்படவில்லை, பாவம் மன்னிக்கப்படல. ஏன்னா வருஷம் வருஷம் பண்ணி ஆகணும். டே ஆஃப் அட்டோன்மெண்ட் அக்டோபர்ல வரும், அக்டோபர் 1st வீக்ல வரும். யாம் கிப்போர் அப்படின்ற ஒரு நாள் வரும், யாம் கிப்போர்.
நீங்க போய் கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. யாம் கிப்பூர்னா டே ஆஃப் அட்டான்மெண்ட், பாவ நிவர்த்தி நாள். முழு தேசத்தின் பாவமும் அன்னைக்குதான் நிவர்த்தி செய்யப்படும். அது வருஷம் வருஷம் பண்ணணும் அவங்க. இந்த வருஷம் பண்ணாங்க, 5 வருஷம் லீவ் விட்டேன் அப்படிலாம் பண்ண முடியாது. 5 வருஷம் லீவ் விட்டீங்கன்னா வந்துருவான், எல்லா பக்கத்து நாட்டுக்காரெல்லாம் உள்ள வந்துருவான், எல்லாம் உள்ள வந்து உங்களை சிறை பிடிச்சிருவான். இன்னைக்கு நீங்க என்ன வருஷம் வருஷம் போய் பலி கொடுத்துட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க. வருஷம் வருஷம் போய் ஆடு வெட்டிட்டு இருக்கீங்களா யாராவது? சண்டே சண்டே ஆடு வாங்குறோம், நம்ம மட்டன் வாங்குறோம், அது வேற விஷயம். அந்த அந்த ஆடை சொல்லல நான் இப்போ. சண்டே சண்டே மட்டன் வாங்குற ஆர்டர் சொல்லல. கோயில் சர்ச்சு முடிச்ச நேரம் மட்டன் கடைக்கு போயிரும் பாத்தீங்களா, அந்த அதை சொல்லல இப்போ. அது கூட நம்ம பலி கொடுக்கல, அந்த பாய் தான் வெட்டி நம்மளுக்கு வித்துட்டு இருக்காரு ஆட்டை. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? சோ அதனாலதான் எபிரேயர்ல எழுதப்பட்டிருக்கு, அது பாவத்தை என்ன பண்ண முடியாதான், நிவர்த்தி செய்யாது. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? இட் cannot take away your sins. It is not possible. இன்னொரு வசனம் வரும் பாருங்க, எபிரேயர்ல வரும், வாங்க 11 இருந்து படிங்க. 11 மட்டும் படிங்க. அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவிர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேகந்தரம் செலுத்தி வருகிறவனாயும் இருப்பான். அநேக தடவை செலுத்தி வருகிறான், ஆனா பாவத்தை அது நிவர்த்தி செய்ய முடியாதான். ரிப்பீட்டட்லி சேம் சாக்ரிஃபைஸ் which can never take away sins. முந்தின வசனம் படிங்க, 10வது வசனம். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஒரே தடம் பலியிட்டதுனாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம். சொல்லுங்க, இயேசு ஒரே தடம் தான் பலியிடப்பட்டார், ரிப்பீட்டட் கிடையாது. பழைய ஏற்பாட்டுல ரிப்பீட்டட் சாக்ரிஃபைசஸ், திரும்ப திரும்ப சாக்ரிஃபைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். விட்டுட்டீங்க, முடிஞ்சு போச்சு கதை, அவ்வளவுதான், கதை முடிஞ்சிச்சு. உள்ள வந்துருவான் எல்லாம், எல்லா அந்நிய சக்திகளும் உள்ள வந்துடும். ஆனா இயேசு வந்து என்ன பண்ணாரு? ஒரே தரம். சொல்லுங்க, ஜீசஸ் டிட் ஒன் சாக்ரிஃபைஸ். நம்ம எல்லாரும் அந்த ஒரு சாக்ரிஃபைஸ்னால பரிசுத்தமாக்கப்பட்டோம். சொல்லுங்க, இப்ப நான் பரிசுத்தவான்னு சொல்லுங்க. ஐ எம் நவ் அ ஹோலி பர்சன், ஐ எம் நவ் அ ரைச்சஸ் பர்சன். நீங்க பரிசுத்தவான்ங்க. இது வந்து நான் சொல்லல, ஆண்டவரே சொல்றாரு உங்களை பார்த்து, நீங்க பரிசுத்தவான்ட்டு. ஹல்லேலூயா. நீங்க பரிசுத்தமானது வந்து உங்க கிரியையினால பரிசுத்தமாகல. இன்னைக்கு நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, நீ பண்ற ஜெபமும், நீ பண்ற பைபிள் வாசிப்பும், நீ பண்ற ஃபாஸ்டிங்கும், நீ கொடுக்குற காணிக்கையும், நீ பண்ற நல்லதும் தான் உன்னை என்ன ஆக்குன்ட்டாங்க, நீ பண்ற ஊழியமும் என்ன ஆக்குன்ட்டாங்க, உன்னை பரிசுத்தமாக்குன்ட்டாங்க. சான்ஸே கிடையாது. அது எதுவுமே உங்களை பரிசுத்தமாக்காது. ட்ரை பண்ணி பார்த்திருக்கீங்களா? எதுவுமே உங்களை பரிசுத்தமாக்காது. எங்கேயுமே அது பரிசுத்தமாக்காது. அது பரிசுத்தமாக்குறது யாரு? உங்களை இயேசுவோட ரத்தம் தான். சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் தானே பரிசுத்தமாக்குது. இயேசுவோட ரத்தம் தானே தகுதியாக்குது. அது எதுவுமே உங்களை பரிசுத்தமாக்கல. இதுதான் டீட்டெயிலா வந்து வரப்போற வாரங்கள்ல நான் டீட்டெயிலா பேசுறேன். எப்படி வந்து இது நடக்குது, எப்படி நீதிமானா நீங்க, அதெல்லாம் டீட்டெயிலா பேசுவோம். அப்பதான் புரியும். இது ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி இன்னைக்கு. சோ இன்னைக்கு இயேசுவோட ஒரே பலியினால என்றென்றைக்கும், இந்த வருஷம் படிங்க 12 படிங்க, திருப்பி சிஸ்டர் 12 படிங்க, 10-12, எபிரேயர் 10-12. இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து, பாருங்க, திரும்ப வருது, பாவத்துக்காக ஒரே பலியை செலுத்தி. அடுத்தது 14 படிங்க, 14 படிங்க. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். சோ யூ ஆர் மேட் sanctified forever. நீங்க பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீங்க என்றென்றைக்கும். சொல்லுங்க, என்றென்றைக்கும் நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு மட்டும் பரிசுத்தமாக்கப்படல, என்றென்றைக்கும். இதுதான் உங்களுடைய அடையாளம். அதான் நான் சொன்னேன்ல உங்களுக்கு, உங்க வீட்டுல உங்க பிள்ளைகள் வந்து என்றென்றைக்கும் தான் உங்களுக்கு பிள்ளைகள். கரெக்டா இல்லையாங்க? இல்ல இன்னைக்கு மட்டும் பிள்ளையா உங்க வீட்டுல? உங்க வீட்டுல பிள்ளைங்க இருக்காங்கல்ல, உங்களுக்கு பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்கல்ல, எப்பவுமே உங்களுக்கு பிள்ளையா இல்ல எப்பயாவது தான் பிள்ளையா? எப்பயுமே பிள்ளைங்க. எப்பயும் பிள்ளைதான். உங்ககிட்ட உங்க பிள்ளை ஒரு மாசம் பேசவே இல்லைங்க, ஒரு மாசம் போனே பண்ணல. உங்க பிள்ளை வந்து ஏதோ ஒரு வெளிநாட்டுல படிச்சுக்கிட்டு இருக்கான், இல்ல எங்கேயோ இருக்கு, வெளியில வேலை பண்ணிட்டு இருக்கான், ஒரு மாசம் பண்ணல. சரி, ஒரு வருஷம் கூட பண்ணல, அதுக்குன்னு பிள்ளை எல்லாம் சொல்லிடுவீங்களா? சொல்லுங்க, எத்தனை பேர் அப்படி சொல்லுவீங்க? நான் சொல்லிடுவேன் பிரதர், ஒரு வருஷம் போன் எல்லாம் பண்ணனா தண்ணி தெளிச்சு விட்டுருவான், கிளம்பி போடா அப்படின்ற, அப்படி சொல்லுவீங்களா யாராவது? என்னங்க, அப்படி கூட சொல்ற ஆள்கள் இருக்காங்க இந்த உலகத்துல. அதனாலதான் ஆண்டவர் வந்து என்ன சொன்னாரு, தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அதுக்கும் ஒரு வருஷத்தை கொடுத்துட்டாரு ஆண்டவர்.
ஏன்னா அப்படிப்பட்ட அம்மா அப்பாக்களும் இருக்கிறாங்க சில பேர் உலகத்துல. பிள்ளையே இல்லைன்னு சொல்ற அம்மா அப்பா எல்லாம் இருக்கிறாங்க. என் பிள்ளையே கிடையாது, நீ யாருனே தெரியாதுன்னு சொல்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதுக்கும் ஆண்டவர் உள்ள வந்துட்டு அதுலயும் ஆண்டவர் உள்ள வராரு பாருங்க. அவங்களே உன்னை மறந்தாலும் கவலைப்படாத தம்பி, நான் உன்னை சேர்த்து கொள்வேன். ஹalleluya. அப்பனா அவர் என்றைக்குமே உங்களை பார்த்து என்ன சொல்ல மாட்டாரு, நீ என் பிள்ளை கிடையாதுன்னு சொல்லவே மாட்டார். எப்போ நீங்க அவர்கிட்ட போனாலும் அவர் என்ன சொல்லுவார் உங்களை பார்த்து, நீ என் புள்ள, என்றென்றைக்கும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறாய். இததான் அவர் சொல்லுவார். இதுதான் உங்க ஐடென்டிட்டி. யுவர் ஐடென்டிட்டி இஸ் நாட் பேஸ்ட் ஆன் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். உங்களுடைய அடையாளம் உங்களுடைய கிரியை நிமித்தம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் கிறிஸ்தவர்களுக்கு புரியாத ஒரு புதியதா இருக்கு. அது ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கும் தெரியல. அது என்ன அவ்வளவு கஷ்டமா இருக்கு புரியறதுக்குன்னு தெரியல எனக்கு. உங்க வீட்டுல அதுதான் சொல்றல, உங்க வீட்டுல நீங்க பையனா இருக்கிறீங்கன்னா எப்போ நீங்க பையன் தான், அது மாறவே மாறாது. அது மாறதுக்கு சான்ஸே கிடையாது. எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. அந்த 2 பொம்பளை பிள்ளைங்களும் என் பிள்ளைலாம் ஆயிருமா சொல்லுங்க, என் பிள்ளைலாம் ஆயிருமா? சான்ஸ் இருக்கா? அதுக்கு கிடையாது, சான்ஸே கிடையாது. என் பிள்ளைதான் அது. டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தா என்ன காமிக்கும்? டிஎன்ஏ டெஸ்ட்ல என் பிள்ளை தானே காட்டும். நான் பிள்ளை இல்லைன்னு சொன்னா வேற ஏதாவது காட்டுமா டிஎன்ஏ டெஸ்ட்ல? என்னங்க சொல்லுங்க, காட்டுமா? நீங்க சொன்னா கூட டிஎன்ஏ போய் சொல்லுமா? ரத்தம் போய் சொல்லுமா? உங்க ரத்தம் போய் சொல்லாது. உங்க ரத்தம் கரெக்டா தான் பேசும். நீங்க சொல்லலாம் என் புள்ள இல்ல அப்படின்னு கூட நான் சொல்லலாம், என் புள்ள இல்லங்க அதுன்னு சொல்லலாம். ரத்தம் சொல்லணும். இல்ல யார் சொன்னாயா, ரத்தத்துல டெஸ்ட் எடுத்து பார்த்தையா, உன் புள்ளன்னு தான் காட்டுது, நீ என்ன உன் புள்ள இல்லைன்னு சொல்ற அப்படின்னு சொல்லுவான் கோர்ட்ல போயிட்டு. இயேசுவோட ரத்தம் போய் சொல்லுமா? சொல்லாது. அதனாலதான் இயேசுவோட ரத்தத்தை நம்புங்கன்றோம். எத்தனை பேருக்கு புரியுது? இயேசுவோட ரத்தம் போய் சொல்ல முடியாது. இன்னைக்கும் ரத்தம் பேசுங்க. எபிரேயர்ல வருது, தெளிக்கப்பட்ட இயேசுவின் ரத்தத்தில் நம்ம வந்திருக்கிறோம். ஆபேலின் ரத்தத்தை விட மேன்மையான காரியங்களை பேசுகிற இயேசுவோட ரத்தம். அந்த வசனத்தை போடுங்களேன். எபிரேயர் 12:24. படிங்க சிஸ்டர். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். நல்லா கவனிங்க, ரத்தம் பேசுமா? ஆபேலின் ரத்தம் பேசிச்சாங்க ஆண்டவர்கிட்ட. என்ன பேசிச்சு? ஆண்டவரே என் அண்ணனை அடிச்சு கொண்டுட்டான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கதறிச்சு ஆண்டவர்கிட்ட. அப்படிதானே சொல்றாரு ஆண்டவரு. காயினை பார்த்து ஆண்டவர் என்ன பேசினாரு? The voice of your brother's blood cries out to me. 10வது வசனம் 4:10. ரத்தம் பேசிச்சான் ஆண்டவர்கிட்ட. ஆபேலோட ரத்தம். 4:10 போடு விஜய். ஆதியாமம். அது போட்டுட்டு இந்த வசனத்துக்கு வந்து திரும்ப என்ன படிங்க சிஸ்டர். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. நோக்கி கதறிச்சான். இங்கிலீஷ்ல கரெக்டா அது கிரைஸ் அவுட் அப்படின்னா கதறிச்சு ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே நீ கொன்னுட்டான் ஆண்டவரே. சில பேர் கதறுவாங்க பாத்தீங்களா, நியாயத்துக்காக கதறுவாங்கல்ல, நியாயத்துக்காக கதறி இருக்காது ஆபேலோட ரத்தம். ஆண்டவரே நீ இப்படி ஆயிடுச்சு ஆண்டவரே. சின்ன பையங்க ஆபேல், சின்ன பையன், வாலிப பையன், கொன்னுட்டான் அண்ணன். பொறாம பிடிச்ச அண்ணன் என்ன பண்ணிட்டான்? கொன்னுட்டான். ஏன்னா ஆபேல் விசுவாசத்தினால பலி கொடுத்தான். அந்த பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. அதை பார்த்து பொறாமப்பட்டு என்ன பண்ணிட்டான்? அண்ணன் கொன்னுட்டோம்னா கதறுது. ஆண்டவரே இப்படி ஆயிடுச்சு ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே அப்படின்னு கதறுது. இயேசுவோட ரத்தம் கதறல. இயேசுவோட ரத்தம் என்ன ஆகல? கதறல. இயேசுவோட ரத்தம் ஆபேல் ரத்தத்தை மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லாம, நுகாந்திரம் இல்லாம, எந்த ஒரு பலன் இல்லாம கதறல. அது இயேசுவோட ரத்தம் என்ன பண்ணிச்சான்? நீங்க எல்லாரும் பூர்ணமாக்கப்பட்டீர்கள் என்று கம்பீரமாக கதறிச்சது, கம்பீரமாக முழக்கமிட்டுச்சு. The blood of Jesus boldly declared that you and I forever are sanctified. இதுதான் இயேசுவோட ரத்தம் பேசிச்சு. நீங்களும் நானும் நித்தியத்திற்கும் பூரணமாக்கப்பட்டிருக்கோம், நித்தியத்துக்கும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோன்றது யார் சொன்னது? இயேசுவோட ரத்தம் பேசிச்சு. அதான் சொல்றேன், ரத்தம் பேசும். ரத்தம் பேசுங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கிரைம் நடந்திருக்கு, ஒரு கொலை நடந்திருக்குன்னா அந்த இடத்துல இருக்க ரத்தத்தை தான் என்ன பண்ணுவாங்க, எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ரத்தம் கரெக்டா காமிச்சிருமா, இது யாரோட ரத்தம், எத்தனை மணிக்கு இந்த ரத்தம் சிந்தப்பட்டுச்சு, இந்த கிரைம் எத்தனை மணிக்கு நடந்துச்சு, அது எல்லாமே எது சொல்லிருமா? ஃபோரன்சிக் ரிப்போர்ட்ல ரத்தம் கிளியரா காட்டிருமா. ரத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்குங்க. பிளட் ஹஸ் so much things, so much power. ரத்தத்தை வச்சே கண்டுபிடிக்கிறாங்க எத்தனை மணிக்கு அந்த கிரைம் நடந்துச்சுன்னு. அந்த ரத்தத்தை வச்சே கண்டுபிடிக்கிறாங்க, தெரியுமா?
அவ்வளவு பவர் இருக்கு ரத்தத்துக்கு. அதுக்கு அவ்வளவு கிளியரா சொல்லுமா ரத்தம் எல்லாத்தையும் ஃபொரன்சிக் ரிப்போர்ட்ல. இப்போ உங்க ரத்தத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணா கிளியரா சொல்லும்ல, இன்னாரோட புள்ள நீங்கன்னு கிளியரா சொல்லுமா இல்லையா உங்க ரத்தம்? ஆமென். கிளியரா சொல்லும். இன்னொரோட புள்ள கிரண் பால் சன் ஆஃப் அப்படின்னு சொல்லி கிளியரா சொல்லும். அது பொய் சொல்லுமா ரத்தம்? சொல்லாது. நம்ம ரத்தமே இவ்வளவு உண்மையா இருக்கும்போது இயேசோட ரத்தம் எவ்வளவு உண்மையா இருக்குங்க? ஹல்லேலூயா. இயேசோட ரத்தம் பொய் சொல்லுமா? என்றென்றைக்கும் சொல்லுங்க, என்றென்றைக்கும் இயேசுடைய ரத்தம் என்னை பூரணமாக்கி இருக்கிறது. ஃபார் எவர் ஐ எம் மேட் பர்ஃபெக்ட், ஐ எம் மேட் சாங்டிஃபைட். என்றென்றைக்கும் நான் பூர்ணமாக்கப்பட்டிருக்கிறேன், என்றென்றைக்கும் நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன் இயேசுவின் ரத்தத்தினால். ஆமென். ஆமென். இப்போ உங்க மேல எந்த கரையும் கிடையாது. there is no scar upon you, there is no sin upon you. உங்களை பாவமும் கிடையாது, கரையும் கிடையாதுங்க. யாராவது உங்களை பாவின்னு சொன்னாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுங்க, உடனே ரிஜெக்ட் பண்ணுங்க. இயேசு நாமத்துல நான் ரிஜெக்ட் பண்றேன்னு சொல்லுங்க அந்த ஸ்டேட்மெண்ட். யாராவது பாவின்னு சொன்னா, ஆமா பிரதர் நான் பாவி. யார் சொன்னா நீங்க பாவின்ட்டு? யாருங்க சொன்னா நீங்க பாவின்ட்டு? நீங்க பாவின்னு நீங்க உங்களை அறிக்கை பண்ணீங்கன்னா நீங்க பிசாசோட சேர்ந்து பொய் சொல்றீங்கன்னு அர்த்தம். அது தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா பொய்யின் பிதா யாரு? பிசாசு. பாவின்னு நீங்க உங்களை அறிக்கை பண்ணீங்கன்னா நீங்க யாரோட டீம்ல போய் சேர்ந்துட்டீங்க? பிசாசோட டீம்ல சேர்ந்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு பிசாசோட டீம்ல போய் சேர்ந்துக்கணும்ட்டு? அப்பனா டெய்லி ஜோம் பண்ணும்போது ஆண்டவரே நான் பாவி ஆண்டவரேன்னு ஜோம் பண்றத முதல்ல நிறுத்துங்க. லார்ட் ஐ எம் அ பாவி, லார்ட் ஐ எம் அ சின்னர், லார்ட் ஐ எம் அ புழு, லார்ட் ஐ எம் அ பூச்சி. அதை தயவுசெய்து நிறுத்துங்க. இதை நீங்க சொல்லி ஜோம் பண்ணீங்கன்னா நீங்க டைரக்டா யாரோட டீம்ல போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். பிசாசோட டீம்ல ஜாயின் பண்ணிட்டீங்க. பிசாசு தான் உங்க டீமுக்கு கேப்டன் ஆயிட்டாங்க. இப்போ இது நான் சொல்லலைங்க, இயேசுவே சொல்றாரு, பொய்யின் பிதா அப்படின்றாரு. யோவான் நெட்ல சொல்றாரு, நீங்க எல்லாம் அவனுக்கு பிறந்தவனுங்கன்ட்டாரு. யாரை பார்த்து சொன்னாரு? யூதர்களை பார்த்தே சொன்னாரு. படிச்சிருக்கீங்களா யோவான் நெட்ல? யூதர்களை பார்த்து சொல்றாரு, யூ ஆர் ஆல் சன்ஸ் ஆஃப் த டெவில் அப்படின்ட்டாரு. ஏன்னா வாயை தரத பொய்யா வருது, யூதர்கள் வாயில இருந்து என்ன வருது? பொய்யா வருது. சொல்லிட்டாரு, ஏ நீ அவனு யூதா மாதிரி தெரியலடா, நீ எல்லாம் பிசாசோட பிள்ளைங்கடா அப்படின்ட்டாரு. சோ யாராவது நீங்க பாவி, நீ புழு பூச்சின்னு சொன்னீங்கன்னா சொல்லிருங்க, சார் நான் நீதிமான் அப்படின்னு சொல்லிருங்க. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசினாங்கன்னா நவுந்து வந்துருங்க. திட்டிக்கிட்டி விட்டுறாதீங்க, அப்புறம் அவர் கோச்சிக்கு போறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுங்க நான் சொல்றது? புரியுதா இல்லையா? ஆமென். நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். நீங்க நீதிமான்றதை நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். ஏசாயா 53 படி உங்க பாவம் எல்லாம் யார் மேல? இயேசு மேல வந்துருச்சு. இன்னைக்கு நீங்க யாரு? நீங்க நீதிமான். சோ இப்ப இந்த நீதிமான்ற இந்த சத்தியத்துல தான் நீங்க ஸ்திரப்படணும். ஹல்லேலூயா. You have to be established in righteousness. ஆமென். கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்க விரும்புகிறவர்கள் நீங்க என்ன பண்ணலாம்? இந்த டீடைல்ஸ் யூஸ் பண்ணி காணிக்கை கொடுக்கலாம். சோ உங்களுக்கு விருப்பம் கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்கணும்னு உங்களுக்கு ஆண்டவர் பேசுறாரு, என் மனசுல ஆண்டவர் காணிக்கை கொடுக்க சொல்றாரு, எனக்கு காணிக்கை கொடுக்கணும்னு விருப்பம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டீடைல்ஸ் யூஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்தியாவில் இருக்கவங்க ஸ்கேன் பண்ணி கொடுக்கலாம். இந்த ஸ்கேன் பண்ணீங்கன்னா வந்துடும். யூபிஐ மூலமாக டைரக்டா அக்கௌண்ட்லயும் நீங்க கொடுக்கலாம். என் அக்கௌண்ட் டீடைல்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்கு. ஆமென். கொடுக்கலாம். என்னோட அக்கௌண்ட் கிரண் பால் JJ 021201584236, IFSC கோட் ICIC 00000212, சேவிங்ஸ் அக்கௌண்ட் ICICI பேங்க் லிமிடெட், சென்னை சாந்தோம் பிரான்ச். ஆமென். ஸோ உங்க காணிக்கைகள் மூலமாக கர்த்தருடைய ராஜ்யத்துல, கர்த்தருடைய ஊழியத்துல நீங்க பங்கேற்கலாம். யூ கேன் பிகம் அ பார்ட்னர் பை கிவிங் இன் டு த மினிஸ்ட்ரி. ஸோ கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்கும் பொழுது இந்த ஊழியத்துல நீங்க விதைக்கிறீங்க. இதோட பலனை நீங்க நிச்சயமா பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக சந்திப்பார். ஒரு நன்மையும் குறைவு இருக்காது. கர்த்தர் உங்க மேய்ப்பரா இருக்கிறார். ஒரு நன்மையும் உங்களுக்கு குறைவு இருக்காது. ஆமென். ஸோ நீங்க கொடுத்துட்டு எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணி விடுங்க. நீங்க அனுப்பிட்டீங்கன்னு நான் உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் மெசேஜ் அனுப்புறதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும். ஆமென். God bless you. Thank you so much for joining. Saturday 22nd one day conference in Chennai. அந்த போஸ்டர் போடுங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணணும், வரணும்னு விரும்ப இருக்கிறவங்க நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் அனுப்புறேன். ஆன்லைன்லயும் ஜாயின் பண்ணலாம். ஆன்லைன்ல ஜாயின் பண்ண விரும்புறவங்க நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் உங்களுக்கு அனுப்புறேன்.